திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பமோடவள் போரி கப்பிய கரி முகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வீரை கடிதேகும் அத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் பூயமானி மத்தள வைரனை உத்தவி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்பொருளாட்சி வனுரை ரதம் அச்சது போட்டி செய்த அதி தீரா அத்து எனது கொடு சுப்பிர வழிபாடும் ஒப்புணமதனிடையாகி அக்குறமகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமணமர் பெருமான் எனக்கருள் தந்த சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்த கதிவேலவங்கே உமையாள் மைங்கா குமரா மறைநாயகனே புலியகோன்னு படித்த புகழியகோன் கடல் போற்றி ஆழ்விசை கல்விதப்பில் அணிந்தவீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாரூரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் இல்ல சிவகாமி என்பவருடன் ஆகிய வல்ல வைத்தியாசனுடைய பெரும் கருணை நாமம். நாம் சிவபுராணத்தில் இன்று 21வது வரியில் இருந்து சிந்திப்பதற்கு திருவள்ளுவரும் குருவரும் அடியார்களும் கூட்டினர். இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் எந்த நிலையில் இருந்தார் என்று சொன்னால், தாயும் தகப்பனாராகவும் இருந்து அவருக்கு அருள் செய்தார். அது தந்தை மகன் என்கின்ற ஒரு ஞானசம்பந்த பெருமானும் சாமி அவர் கொண்ட தொடர்பு எந்த தொடர்பு? தந்தை மகன். திரு நாவுக்கரசு பெருமான் வைத்திருக்கின்ற உறவு என்ன என்று கேட்டால், ஆண்டான் அடிமை. அடிமையுடைய வேலை என்னன்னா, ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது, என் கடன் பணி செய்து கிடப்பது. அதனாலதான் அப்பர் சுவாமியுடைய பாட்டுல அந்த வரி வருது, தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. இப்ப எல்லாம் என்ன ஆகிறாங்க, எப்ப எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு ஆகிட்டாங்க. வேலை செஞ்சா என்னங்க கிடைக்கும்? அதனால ஆண்டான் அடிமை என்கின்ற சுந்தரம் சுவாமிகள் தோழமை, சிவபெருமானோடு தோழமை உறவு. ஆனால் மாணிக்கவாச பெருமான் என்ன உறவு? குரு சீடன் என்கின்ற உறவு. அதுலேயும் குரு நல்ல குரு அமையும். குரு அமையலன்னு வச்சுக்கோங்க, அவருடைய வாழ்க்கையே போயிடும். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்க. என்ன குருடு இருக்கு? நமக்கு அறியாமை என்கின்ற குருடு இருக்கு, அதை நீக்கக்கூடிய குரு அமையும், நல்ல குருநாதர் அமையும். இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்கின்ற முறையை அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவங்கதான் உண்மையான மன்னாய் என்னை ஒரு வார்த்தையில் படுத்து அப்படின்னு கூட மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு. ஒரு வார்த்தையை உபதேசம் செய்தார் சிவபெருமான் அவருக்கு. அது என்ன உபதேசம் செஞ்சார் முதற்கொண்டு அவர் சொல்லிடுறாரு மாணிக்கவாச பெருமான். நானையோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனக்கு உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார், பூனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே திருத்தலைவர். அப்படி ஒரு உபதேசம் செஞ்சதுமே மந்திரியா வந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டு சுத்த சாமியார் ஆயிட்டாரு மாணிக்கவாசர். அப்படித்தானே வந்தாரு, மந்திரியா வந்தாரு. கொண்ட பொருள்களை எல்லாம் சிவபெருமான் திருவடியில் வைத்தார். ஃபுல் சரண்டர் ஆயிட்டு. இப்ப நாமளும் அப்படிதான் இருக்கணும். சாமி கிட்ட எப்படி இருக்கணும்னா ஃபுல் சரண்டர் ஆயிரும். ஒரு மணி நீயே கதி என்று அன்றே எந்த உடலும் உடைமை எல்லாமும், அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றேனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ
இன்று ஒரு இடையூர் எனக்குண்டோ எந்தோல் மக்கள் இம்மானே நன்றை செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே என்று கூட மாணிக்கவாசகர் என்னைக்கு நம்மளை அடியாராக ஏற்றுக்கொண்டாரோ அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், சுவாமி கிட்ட ஏற்பி வச்சோம். குருவுக்கு எல்லாத்தையும் காணிக்கை ஆக்கணும். அப்படிதான் மாணிக்கவாசகர் பெருமான் இருந்தார். அவர் ஒவ்வொரு வார்த்தையும் மணி வார்த்தையாக இருந்தது. அதனாலதான் அவருக்கு மணிவாசகர் என்றும். ஏன் மாணிக்க வாசகர் வச்சாங்கனால மணி என்றாலே மாணிக்கத்தை தான் குறிக்கும். மணி என்றாலே அதை 2-3 இடத்துல சொல்றாரு. சிந்தனை நின்றனக்காக்கி ஞாயிறின் தன் கண்ணினின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி. வாக்கு என்னது? அவருடைய மணி வார்த்தைக்கு ஆக்கி. பேச்சும் பேச்சுக்கு இலக்கிதமாக பேச்சிருந்த வார்த்தையின் மணி வார்த்தை பேசுகிறார். அப்ப மணி என்றால் என்ன அப்படின்னா மாணிக்கமே மணி. மாணிக்க விட்ட படத்துல வரும். நீங்க 64 திருவிளையாடல சிவபெருமான் மாணிக்க விட்டு வரும். மாணிக்கவாசகருடைய பாடல் ஒவ்வொன்றும் மணியாக இருந்ததுனால சாமியே அவருக்கு வைத்த பேர் மாணிக்கவாசகர். மணிவாசகன் சொல்லலாம், மாணிக்கவாசகன். ஏன்னா மணி என்றாலே மாணிக்கத்தை தான். அப்படிப்பட்ட தனிச்சிறப்புடையது. அவர் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் இவர் காவலர்கள் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்க மதுரைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யறாரு, குருவை தேடி வராரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டு அந்த பிட்டுக்கு மண் சுமந்த இதெல்லாம் முடிஞ்சு அரசரே சொல்றாரு, இதை பதவியை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். மாணிக்கவாசகர் பெருமான் ஏற்கனவே மந்திரியா இருந்தது போதும், நான் அரசர்கள் நிறையா என்னை ஆள விட்டா போதும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் துறந்துட்டு இடுப்புல துண்டை கட்டிட்டு வந்தவர் தான். அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகல. நேர திருப்புறந்தரைக்கு வந்தாரு. ஏற்கனவே சிவபெருமான்கிட்ட சாமி கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, பெருமானே நான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை குறியாய் ஒன்னம் வளர்த்திய முடியா முதலின் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே என்று சிவபெருமான்கிட்ட ஏற்கனவே விண்ணப்பம் செய்த காரணத்தினால் 999 அடியார்களை விட்டுட்டு தான் சுவாமி எங்க போனாரு, கைலாயத்துக்கு போனார். ஏன் அப்படின்னா அடியார் நடுவுல இருந்தாதான் நமக்கு உலக சம்பந்தத்துல நாம ஈடுபட மாட்டோம். அடியார்களோட இருந்தா உலக சம்பந்தத்துல ஈடுபட மாட்டோம். அடியாரை விட்டு நீங்க ஒரு வாரம் நீங்க அடியாரோட சேராம இருங்க, திருமுறை படிக்காம வந்து பாருங்க பார்ப்போம். அவ்வளவுதான், உங்களுக்கு சுத்தமா மாறிடும், என்ன முழுதும் மாறிடும். போய் படிக்கலன்னு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். தினசரி அடியாரோட வந்து இங்க திருமுறைகள் தேவாரம் பாடினா தான் நாம நற்கதி அடைய முடியும். இல்லைன்னா அடைவதற்கான வாய்ப்பே கிடையாது. எப்பவுமே அடியார் நடுவுலேயே தான் இருக்கணும். பாட்டுக்கு பாட்டு அடியார் நடுவில் இருக்கும் வரலை புரியாய் பொன்னம்பலத்தைய முடியா முதலே கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. அப்புறம் என்ன சொல்றாரு, அரசை பொன்னம்பலத்தால் உழுவதே உன் அருநோக்கி எரிதே பொக்கத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரைசேர் அடியார் கழிசிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன்பார் பிறைசேர் வாழி நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யாரும் தானும் பேனா நிற்பேன் நின் அருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க. திருவோலக்கம்னா யாரு? அடியார் திருக்கூட்டம் தான் திருவோலக்கம். திருவோலக்கத்தை சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாலும் எந்தா இனித்தான் இறங்காய் அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யார் இங்கு பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே உன் அம்பலக்கூத்தா மருளார் மனத்தோடு உன்னை விரிந்து வருந்து வேனை வாயென்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயில் செத்தே போனார் சரியா. தெருளார் கூட்டம் என்ன கூட்டம்? அடியார் கூட்டம். இந்த அடியார் கூட்டத்துல நான் இருக்கிறேன்னா நான் செத்து போவது மேல் அப்படிங்கிறேன். செத்தே போனார் சரியார். வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. காலையில எந்திரிச்சோம், பல்ல விளக்கணும், சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், வந்தோம், தூங்கணும், இதுக்காக நம்ம வந்திருக்கோம். அதுக்காக நம்ம சாமி படைச்சு வச்சிருக்காரு. எதுக்காக நம்ம படைச்சிருக்காரு? இந்த அறியாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சாமி இங்கே படைச்சு அனுப்புனா, அறியாமை நீக்குவதற்கு உண்டான வாய்ப்பை தேடுவதை விட்டுட்டு வீணாக காலத்தை போக்கணும் அப்படின்னா எதுக்காக உடம்பு கொடுத்துருக்காருங்கிறது விஷயமே தெரியாம அது அப்ப சாமி அழகா திருங்க மாலை பண்ணாரு. தலையே நீ வணங்காய், கண்கால் காண்பீர்களோ, செவிகால் இறைவனுடைய புகழை கேள்வீர்களோ, வாயே வாழ்த்து கண்டாய் யார அடுத்தலையா சிவ வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய்
கை கால் கூப்பி தொழில் ஆட்கை யார் பயனன் எத்தனை சொல்றாரு. இது அத்தனையும் யாருக்கு பயன்படுத்தணும்? சிவபெருமானுக்கு. இல்லைன்னா காலம் வீணாக போயிடும். காலம் உண்டாகவே காதல் செய்து உயிமின் யாருக்கிட்ட? சிவபெருமான். காலம் உண்டாகவே காதல் செய்து உயிமின் கருதறியை ஆழமுண்டானோடு வானவரும் நான்குகளும் நன்னறிய ஆழமுண்டா நீங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்திவின். யார் முந்தி போறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இல்லை நீங்க போயிட்டு வாங்கக்கா, நான் ஒரு பல ஜென்மங்களை எடுத்துட்டு பாராம வரேன், அதுக்குனாலும் சிவபெருமான் ஓகே. அவர் எத்தனை வருஷம் கழிச்சிருந்தாலும் அவரு தயாரா இருக்காரு. தூக்கிய திருடி அன்னைக்கே தூக்கிட்டாரு. எப்பனாலும் இந்த தூக்கிய திருடியை பற்றி கொண்டு என்னிடம் வாருங்கன்னு சுவாமி தூக்கிய திருடியே தூக்கிட்டாரு. நாம என்ன செய்யறோம்? பக்கத்துல போறோம். சாமி இன்னும் நான் நிறைய சீரியல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, நான் பார்த்துட்டு பகலாக வரேன் அப்படின்னா ஓகே தான். நம்ம எந்த நேரமும் சீரியல். அதுலயும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எத்தனை மணி ஆனாலும் சரி நைட்டு 8 to 10 மட்டும் என்கிட்ட போன் யாரும் பண்ணிடாதீங்க. ஏங்க அப்ப பூஜையில இருப்பீங்களா? இல்ல நீங்க நான் சீரியல்ல இருப்பேன். 8 to 10 அவங்க கூப்பிடவே கூடாதான். அதுக்கு உட்கார்றது 2 மணி நேரத்துக்கு யார்ட்டையும் பேச மாட்டாங்க, போன் வந்தாலும் எடுக்க மாட்டாங்க. அப்ப எவ்வளவு ஓரமா இருக்காங்க. நான் கூட சரி பூஜையில இருப்பாங்க உங்களுக்கு 8 to 10 அப்படின்னு பார்த்தா இந்த பூஜையில இருக்காங்க எங்க சீரியல் பூஜை. அதனால நம்ம காலத்தை என்ன செய்யக்கூடாது? போக்கக்கூடாது. யாரும் முந்தி வைக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி வார்த்தையின் மணி வார்த்தை பேசி என்று சொல்ல வைக்கிறாங்க. அடியார் நடுவிலேயே எப்பயுமே நாம இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தெருளார் கூட்டம் காட்டாயில் சித்தே போனார் சரியாயிரும். இந்த அடியார்கள் என்ன செய்வாங்க? சிரிப்பார், கடிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தையை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார், வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். இப்போ ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு விதமா ஆட்கொண்டிருப்பாங்க. ஒருத்தர் வைத்தியநாதர் ஆட்கொண்டிருப்பாரு, ஒருத்தர் சகஸ்லிங்கேஸ்வரங்கிற பேர்ல ஆட்கொண்டிருப்பாரு, ஒருத்தர் சொக்கநாதர் பேர்ல சுவாமி ஆட்கொண்டிருப்பாரு. ஆனா கடவுள் யாரு தான்? ஒன்றுதான், சிவபெருமான் ஒருத்தர் தான். ஆனா நாமங்கள் தான் வேறையுடைய, கடவுள் ஒன்று. இப்போ ஒவ்வொருத்தரையும் சாமி ஒவ்வொரு நாமத்தை கொண்டு ஆட்கொண்டிருப்பாரு. அதை இங்க சொல்றேன் பாட்டுல. வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். அவர் உன்னை நரிப்பாய் நாயன் இருப்பேனோ நம்பி இனித்தான் அழுகாய். இப்ப ஞானசம்பந்த பெருமான ஆட்கொண்ட பெருமான் பேர் என்ன பேரு? சீர்காழி கோணியப்பாரு. போயிருக்கீங்களா சீர்காழிக்கு? சிவா இனிமேல் தான் நாங்க போலாம்னு நினைக்கிறோம். அப்படி சீர்காழிக்கு போனது இல்லையா யாரும்? போயிருக்கீங்களா? சரி. திருநாவுக்கரசர் பெருமான ஆட்கொண்ட நாதர் யாரு? திருநாவுக்கரசர் பெருமான ஆட்கொண்ட நாதர் திருவதிகை விரட்டானீஸ்வரர். அவர் தான் அவரை வர வைத்து அவரை சூளை கொடுத்து ஆட்கொண்டார். சுந்தரம் சுவாமிகள் ஆட்கொண்டது யாரு? திருவாரூர் பெருமான். அதனாலதான் 2 கண்ணு போகிய நிலையில கூட திருவாரூர் வசந்த உற்சவத்தை பார்க்க வேண்டும் என்று சத்தியத்தை மீறி வந்தார். காலேஜர் 2 கண்ணும் போச்சு, அப்பயும் விடல. எப்படியாவது தரிசனம் செய்ய வேண்டும் என்று நேரா, எப்பயுமே அம்மானா கொஞ்சம் மனசை இறக்கிடுவாங்க, நேராக காமாட்சி அம்மாட்ட போயிடுவோம் அப்படின்ட்டு நேராக எங்கே போயிட்டாரு? காஞ்சிபுரத்துக்கு போயிட்டாரு. காஞ்சிபுரத்தில் போய் அந்த பாட்டு என்ன பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஆனந்தானுகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானே ஏலவாள் உடலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி படிவட பெற்ற காலகாலனை கம்பன்யமானை காண கண்ணடியே பெற்றவாரே. பாடினாரு, இடக்கண்ணு வந்துருச்சு, இடது கண்ணு வந்துச்சு. இந்த பாட்டை பாடினா கண்டிப்பா என்ன தெரியும்? கண்ணு நல்லா தெரியும். தெரியாதவங்க கூட கண்ணு, ஆனா நம்பிக்கையோட போடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன செய்யறாங்க, சில பேர் திருமணத்துக்கு வருவாங்க, இந்த பாட்டை படிங்க, உங்களுக்கு 40 நாள் விடாம பாடுங்க, உங்களுக்கு சாமி திருவிழால குழந்தை பிறக்கும், திருமணம் முடியும் அப்படின்னு பதியத்தை சொன்னோம்னா, படிக்கிறவங்க எப்படி படிக்கிறாங்கன்னா, இந்த கோயில்ல சொன்னாங்க எதுக்கும் படிச்சுதான் பார்ப்போமே அப்படின்னு நினைச்சு படிச்சு வச்சுக்கோங்க, நடக்கு.
எதுக்கும் படிச்சு பார்ப்போமே, எதை சொல்லிட்டாங்க எதுக்கும் ஒரு 48 நாள் படிக்கணும்னு இருக்காங்க அதுக்காக படிப்போம் அப்படின்னு படிக்காம முழு நம்பிக்கையோடு படிக்கணும், நம்பிக்கை வைத்து படிக்கணும். ரெண்டாவது ஐயரும் இல்லாம படிக்கணும், ஐயப்படக்கூடாது, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சு படிச்சாலும் கிடைக்காது. பேயடைவாய் பெரிவெய்தும் பிள்ளை நோடுள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவ ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோள் உமை பங்கன் வெண்காட்டு முக்கூலனே தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. அப்படிதானே பாடுவீங்க. கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. நாங்க பாடுவோங்க, இந்த இழுத்தெல்லாம் எங்களுக்கு பாட தெரியாது அப்படிங்கிறாங்க. எப்படியோ பாடணும் அவ்வளவுதான். சிவபெருமான போற்றி பாடணும், இந்த பிறவில போற்றி பாடுவதற்கு தான் நமக்கு. சரி, இப்படி சாமிய போற்றி போற்றி என்ன செய்யணும், பாடிக்கொண்டே இருக்கு. அப்படி பாடிதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் ஆட்கொண்ட இடம் எது, திருவாரூர் பெருமான். அதே மாதிரி மாணிக்கவாசல் பெருமான் ஆட்கொண்ட இடம் எது, திருப்பெரும் திருப்பெரும் துறை. திருப்பெருந்துறை எங்க இருக்கு, ஆவுடையார் இது நம்ம இதுக்கு பக்கத்துல, நம்ம காரைக்குடி பக்கத்துல, பிள்ளையார்பட்டி குன்றக்குடி பக்கத்துல ஆவுடையார். ஆவுடையார் இப்ப இருக்கு, ஆனா முன்னாடி உள்ள பேர் வந்து திருப்பெரும் துறைன்னு. அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதும் அது மாணிக்கவாசர் கட்டின கோயில் தெரியுமில்ல உங்களுக்கு, மாணிக்கவாசர் கட்டின கோயில் தெரியுமா, அது ஒண்ணுதான், 2 பேர் தான், திருப்பெருந்துறை ஆவுடையார்கள் ஒண்ணு. சில பேர் திருப்பெருந்துறைன்னு சொல்லிட்டு ஆவுடையார்கள் சொன்னோம்னா அது எதுங்க இருக்கு அப்படி கேட்கறாங்க. 2 ஒரே கோயில் தான். ஓ அது பக்கத்துல இருக்குமோ அப்படின்ட்டாங்க, அப்படின்னு. சரி, அப்படி ஒவ்வொரு அடியார்களையும் ஆட்கொள்கின்ற விதம் ஒவ்வொரு விதமாக. அப்படி மாணிக்கவாசல் பெருமானை ஆட்கொண்டு அவர் ஒவ்வொரு தலங்களாக அந்த அடியார் நடுவில் இருந்து அதுக்கப்புறம் அவங்க ஜோதியில கலந்ததுக்கு அப்புறம் மாணிக்கவாசல் பெருமான் ஒவ்வொரு தலங்களாக சென்று வந்து வழிபாடு செய்து கொண்டே வருகின்றார். அப்ப சுவாமி ஆட்கொண்ட நேரத்துல படித்த பாட்டு தான் சிவபுராணம். அது ஆரம்பிக்கும் போதே ரொம்ப மங்கள சொல்லதான் எந்த ஒரு பாடலையும் ஆரம்பிக்க வேண்டும். அதனால இவர் மாணிக்கவாசல் பெருமான் எப்படி ஆரம்பித்தார், நம்ம சிவாய வாழ்க அப்படி ஆரம்பிச்சார். எவ்வளவு பெரிய மங்களகரமான சிவபெருமானே. மங்களம் என்பது இறப்பது மட்டும் கிடையாது, அந்த இது மட்டும் கிடையாது. ரெண்டாவது, ஒரு உயிருக்கு மங்களத்தை தருவது, மங்களம் என்பது முடிவுன்னு ஒரு பொருள் இருக்கு. ரெண்டாவது, மங்களம் என்பது நிறைவுன்னு ஒரு பொருள் இருக்கு. முடிவு, நிறைவு, மங்கள சொல் அப்படின்னு சொல்றோம்ல. மங்கள சொல்னா சிவரனை ஏன் படிக்கிறேன், இது வந்து மங்கள சொல்லு. இது வந்து முதல் நமச்சிவாயம் படிக்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து மங்களகரமான சொல். சிவன் என்கின்ற பேருக்கு மங்களத்தை தருவன் தான் பொருள். பிறந்து பிறந்து இறக்கின்ற இந்த உயிர்களுக்கு முடிவு வேணும்ல. பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாருன்னு பிறந்து பிறந்து இறந்தோம்னா இதுக்கு முடிவு தான் என்ன, அந்த முடிவை தருபவர் சிவபெருமான். மங்களத்தை தருபவர், மங்களமாகவே விளங்குபவர், எல்லா உயிருக்கும் சொந்தக்காரர், துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருபவர், எல்லா உயிருக்கும் நன்மை செய்பவர். இப்படி பல பொருள் இருக்கு சிவன் என்கின்ற நாம். அப்படியா, ரொம்ப சிறப்பு. படிக்கணும். இறந்த இதுல நினைவு நாளுக்கெல்லாம் சிவபுராணம் கண்டிப்பா படிக்கணும். ஏன் இதுல கூட படிக்கலாம், திருமண வீட்டுல கூட சிவபுராணம் படிக்கலாம், வளைகாப்பு வீட்டுல சிவபுராணம் படிக்கலாம், இறந்த வீட்டுல. இது வந்து மங்களகரமான பாடல், எந்த நிலையிலையும் சிவபுராணம் படிக்கலாம், பாடலாம். அப்படி சென்ற முறை நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா 20 வரி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? அப்படியா சார்? அது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நீங்க சொன்னது யாரும் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு போய் அதை பார்க்கறதே இல்லை சார். ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பொருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவர் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் அவன் தாள் வணங்கி. சென்ற முறை அந்த அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிக்கிறதுக்கு ஒரு பொருள் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா?
ஒரு இருட்டு அறைக்குள்ள போய் விளக்கு எடுத்துட்டு வா அப்படின்னா நாம் என்ன செய்வோம்? இருட்டா இருக்குங்க அப்படிம்போம். அதே இது ஒரு விளக்கு எரிந்தது என்றால் நீங்க என்ன செய்வீங்க? ஈஸியா போய் அந்த விளக்கை தூக்கிட்டு வந்துடுவீங்க. விளக்கின் ஒளியை கொண்டு விளக்கை அறிவது போல சிவபெருமானுடைய திருவருளை கொண்டு சிவத்தை அறிவது. புரிஞ்சிச்சா? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் அருள் என்பது என்னது? திருவடி, சக்தி. நினைப்பு சிவம், முடிப்பது சக்தி. இப்ப நீங்க இங்க நினைக்கீங்க, இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போனா எப்படி போவீங்க? உங்க காலால நடந்து போவீங்க. அப்ப நீங்க நினைக்கிற ஆள் வேற, நடந்து போற ஆள் வேறையா? இல்ல. அப்ப நினைப்பது சிவம், நடந்து போறீங்க பாருங்க, அது வந்து சக்தி. இயக்கம் முழுவதுமே சக்தி, நினைப்பது முழுவதுமே சிவம். இது ரெண்டு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. நீங்க நினைச்சாதானே உங்க வீட்டுக்கு போக முடியும். நினைக்காம போக முடியுமா? நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கனாலும் இருக்கலாம், வீட்டுக்கு போனாலும் போகலாம். ரெண்டாவது 7 மணிக்கு மேலே உங்களை இருக்க விட மாட்டாங்க, அது வேற விஷயம். கதவை கூட்டிடுவாங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டுருவாங்க. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். சரி, சென்ற முறை பார்த்தோம். ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பிறக்கும் மன்னன் அடி போற்றி, சீரா பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே வந்தான். சிந்தை மகிழ, இன்னைக்கு அதை தான் பார்க்கணும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிந்தை மகிழ வேண்டும். சிந்தை எப்படி மகிழும்? சொல்லக்கூடிய சிவபுராணத்தை சொல்பவர்களும் அதை கேட்பவர்களும் சிந்தை மகிழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சிவபுராணத்தை சொல்றவங்களும் அதை கேட்பவர்களும் சிந்தை மகிழக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா சிவபுராணம் ஒண்ணுதான் கேட்பவர்களையும் சொல்பவர்களையும் மகிழ வைக்கும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. இப்ப இந்த திருவாசகம் முழுவதும் நான் என்ன சொல்ல போறேன், ஒரு முன்னரை எழுதுவாங்க பார்த்தீங்களா? எந்த ஒரு நூல் செஞ்சாலும் ஒரு முன்னரை எழுதுவாங்க. இந்த நூல்ல நான் இதை சொல்ல போறேன் அப்படிங்கிறத முன்னுரை மாதிரி எழுதுவாங்க. அப்படி வந்ததுதான் இந்த சிவபுராணம். திருவாசகம் முழுவதும் நான் இதைத்தான் சொல்ல போறேன் என்கின்ற விஷயத்தை இந்த சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் பெருமான் சொல்கின்றார். என்ன சொல்றாரு? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். ஓய உரைப்பன் யான் கிடையாது, மோய உரைப்பன் யான். சிந்தை மகிழணும், சிவபுராணத்தை கேட்டு கேட்டு சிந்தை மகிழணும், அந்த அளவுக்கு சாமி மேல ஒன்றணும். எல்லாரும் எப்படி ஒன்றியிருக்காங்க சாமி மேல. அவர்கள் ஆட்கொண்ட திறம் தான் என்னை யோசித்து பாருங்க. ஞானசம்பந்த பெருமான் ஆட்கொண்ட விதமா இருக்கட்டும், ஞானசம்பந்த பெருமான் அவர் ஆட்கொள்ற இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்ப்பாரு ஞானசம்பந்த பெருமான். அதனால நினைச்ச உடனே சுவாமி வந்து அவர் காட்சி கொடுத்து. ரெண்டாவது, அவர் சின்ன துன்பம் கூட இந்த பூலகத்துல வந்து பட்டதே கிடையாது ஞானசம்பந்த பெருமான். அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காரு. கால் வலிக்குமே சொல்லி அவங்க அப்பா எப்பயுமே தோல்ல அப்படியே தூக்கிட்டு வருவார் ஞானசம்பந்த பெருமானை. சரின்னு ஒரு ஞானசம்பந்த போய் கீழே இறக்க சொன்னாரா, உடனே கீழே இறக்குனாரா, உடனே கால் வலிக்குமே அப்படின்னு சொல்லி உடனே திரு நெல்வாயில் அறத்துறை என்கின்ற தளத்துல அங்க முத்து பல்லக்கை கொடுத்து ஞானசம்பந்த பெருமான் வருவார், அவருக்கு கொடுங்கள் என்று சிவபெருமான் அந்த அந்தரர்களுக்கு கூறினார். முத்து பல்லக்கு வேற முத்து சின்னம் எல்லாமே கொடுத்தாரு சாமி. உடனே ஞானசம்பந்த பெருமான் அங்க பதிவு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது உடனே சாமி இதை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னார். அந்த அந்தரர்கள் எல்லாம் சொன்னாங்க. இப்ப ஞானசம்பந்த பெருமான் நினைச்சாருன்னா உடனே போய் ஏறி இருக்கலாம், குழந்தை தானே, டக்குன்னு போய் ஏறி இருக்கலாம். ஆனா அவர் ஏறல. இப்ப நம்மன்னா என்ன செய்வோம், ஒரு புதுசா வண்டி ஆயிட்டோம்னா உடனே ஒரு சாவியை போட்டு டக்குன்னு திருப்பி போயிடும். ஆனா அவர் அப்படி செய்யல. என்ன செஞ்சாரா, எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்றே தீ சிந்தை செய்பவர் கல்லாள் சென்றுகை கூடுவ தல்லாள். சிந்தை செய்யாதவருக்கு சிவபெருமான் எப்படி கை கூடுவாரு? சிந்தை செஞ்சாதான் கூடுவாரு. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன். சார்ந்தவருக்கு அல்லாதவங்களுக்கு எப்படி நடவு கொடுப்பாரு? அவரை சார்ந்திருந்தாதான் நடவு உண்டு. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிவபுராணங்கள் நிறைய இருக்கு. இது மட்டும் சிவபுராணம் கிடையாது, சிவநூல்கள் அத்தனையுமே புராணங்கள். எத்தனை புராணங்கள் இருக்கு? திருவிளையாடல் புராணம் இருக்கு, பெரிய புராணம் இருக்கு,
நம்ம புதுவை தலப்புராணம் இருக்கு, திரு ஆனைக்கா புராணம் இருக்கு, ஒவ்வொரு தலத்துக்கும் தலப்புராணங்கள் இருக்கு. அத்தனையும் சிவபுராணங்கள், சிவ நூல்கள். முக்கியமா நம்ம எதை கேட்கணும்? சிவபுராணம் தான் கேட்கணும். மற்ற புராணம்னா அது சொல்றாரு, புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள் அப்படின்னாரு. யார் சொல்றா? பட்டினத்தார் சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள் யாவையும் பொறுத்தல்வாய் கட்சி ஏகமனே அப்படிங்கிறார். பார்வையில் பாவங்கள், சொல்லால் வரும் குற்றம். நீங்க பேசுனா குற்றம் வரும், ஒருத்தரை பார்த்தா குற்றம். சிவ தர்மோத்தரம் சொல்லுது, ஒருத்தரை நீங்க போய் முகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குற்றம் லிஸ்ட்ல வந்துடும். என்னங்க ஒரு ஆளை பார்க்க கூட கூடாதா? பார்த்தாலும் குற்றம். ஏன் அப்படின்னா எல்லாரையும் நீங்க சிவமா பார்க்கணும். சிவமா பார்க்கலன்னா குற்றம், அது அக்கௌண்ட்ல கிரியேட் ஆயிரும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா அகோர ஜபத்தை 100 தடவை ஜபிக்கணும். ஓம் அகோராய நம்ம அப்படின்னு 100 தடவை ஜபம் செஞ்சாதான் அந்த குற்றம் போகும், இல்லைன்னா போகாதுன்னு சொல்லி சிவ தர்மோத்தரம் சொல்லுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது சிவமா பார்க்கணும், இல்லைன்னா என்ன வந்துடும்? குற்றம் வந்துடும். அப்ப ஒருத்தர் நீங்க சிவமா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வராது? பாகுபாடு வராது, வேறுபாடு வராது. யாரையும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? விரோதமா பார்க்க மாட்டீங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்ப எல்லாரையும் சிவமா பார்க்கிற நிலை வந்துடும். அதுக்கு தான் சிவதர்மத்தில் அழகாக சொல்லியிருக்கு, ஒருத்தரை பார்த்தாலே குற்றம். நினைப்புல குற்றம் வரும், வாக்குல குற்றம் வரும், காயத்துல குற்றம் வரும். அந்த 3ஐயும் சிவத்துக்காக பயன்படுத்தணும். மனம், வாக்கு, காயம். அதுல விலங்குகள் கூட சொல்லல, மனிதர்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. மானுட பிறவி தானும் வகுத்தது மனம், வாக்கு, காயம் ஆணிடத்து 5ம் அரண் பணிக்காக வென்றோ. மனத்தையும் வாக்கையும் காயத்தையும் யாருக்கு பயன்படுத்தணும்? சிவபெருமானுக்காக பயன்படுத்தணும். நாம அதை விட்டுட்டு நம்ம நினைச்சிடும், மனசால என்னத்தையாவது நினைக்கிறது. இந்த பிள்ளைங்க இப்படி இருக்குதுகளே, பேர எப்படி இருக்கிறானே, சொல்றத கேட்க மாட்டேங்கிறானே, இவனெல்லாம் எப்படி வச்சு சமாளிக்க? இது தேவையா? நீ சிவபெருமான் அனுபவிச்சிட்டீங்கன்னா சாமி பாப்பாரா பார்க்க மாட்டாரா? கண்டிப்பா பார்ப்பாரு. நீ சிவபெருமான் அன்பு செலுத்துங்க. உங்க பிள்ளைகளையும் பேரன் பேத்தையெல்லாம் யார் பார்ப்பா? சாமி பார்த்துங்க. உங்க எண்ணம் முழுவதையும் சிவபெருமான் கொண்டு போய் செலுத்து. அவன் அப்படிதான் இருக்கும். சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம். சிந்தனை செஞ்சாலே தோஷம்தான். சொல்லால் வரும் குற்றம், சொன்னா குற்றம். சிந்தனையால் வரும் தோஷம். பொல்லாத தீவினை, பார்வையில் பாவங்கள். இப்ப சொன்ன பார்த்தீங்களா, பார்வையில் பாவங்கள். கேட்க சிவ தர்மோத்தரத்தை சொல்றது அப்படியே பட்டினத்தை சொல்றாரு. பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள். அப்ப சிவன் நூல்களை தவிர எதை படிச்சாலும் குற்றம். குமுதம், குங்குமம், ஆனந்த வேடன் இதெல்லாம் நீங்க தயவு செய்து என்ன செய்யக்கூடாது? படிக்கிறீங்களா? படிக்கக்கூடாது. ஒரு காலத்துல படிச்சிருப்பீங்க, இல்லை இனிமேலாம் உட்காந்து என்ன செய்யக்கூடாது? அதை படிச்சுட்டு நீ முழுவதுமே சிவ நூல்களாக படிக்க வேண்டும், சிவ நூல்களாக கற்க வேண்டும், சிவ புராணங்களாக கேட்க வேண்டும். சரி, கேட்டா புண்ணியம் உண்டா? சொன்னா புண்ணியம் உண்டா? அதை ஞானசம்பந்தம் அழகா சொல்ற, வல்லதோர் இச்சையினால் வழிபாடுவை 10ம் சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் துடைப்பாரே அப்படிங்கிற. சொல்றவங்களுக்கும் சரி, அதை கேட்பவர்களுக்கும் என்ன உண்டு? சிவ புண்ணியம் கண்டிப்பாக. சிவ புண்ணியம் கிடைக்குமா கிடைக்காதா? சரி, புண்ணியம் கிடைக்கும்னு நினைச்சு நம்ம இந்த பணியை செய்யக்கூடாது. இங்க போனா ஒரு புண்ணியம் கிடைக்கும், ஒரு புண்ணியத்தை சேர்த்து தான் வைப்போமே அப்படின்னு இல்லாம சாமி மேல அன்பு வர வேண்டும் என்று இருக்கும். சிவபெருமான் மேல அன்பு வர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோட நம்ம நூல்களை கேட்கணும். சிவ நூல்களை தான். சிந்தை மகிழ சிவ புராணம் தன்னை, சிந்தை மகிழணும். அந்த அளவுக்கு சிவபெருமான, அதாவது உரைப்பவர்களும் சரி, அதை கேட்பவர்களுக்கும் சிந்தை மகிழணும். இப்ப அடின்னு சொல்றது உங்க ஓரளவுக்கு சிந்தை மகிழுதா? இல்ல ஸோ எப்பப்பா இவன் முடிப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குல்ல, அப்பாட நான் தப்பிச்சேன். ஏன்னா சொல்றவங்களும் சரி, கேட்கறவங்களுக்கும் சிந்தை மகிழ். இப்ப அப்படின்னு சொல்றதும் சிந்தை மகிழ்ந்து சொல்லணும். உங்களுக்கு நீங்க கேட்கும் போது சிந்தை மகிழ்ந்து கேட்கணும். அதான் சிந்தை மகிழ சிவ புராணம் தன்னை. அப்படி கேட்டா என்ன ஆகுமா? இந்த நூல்ல சொல்ற இருப்பாங்க, முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். ஓய உரைப்பன் யான் கிடையாது. ஓய அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப வேகமா ஓடி வரேன், காலையில வாக்கிங் போறேன்னு வச்சுக்கோங்க, வேகமா ஒரு இந்த ரத விதியை அப்படி சுத்தி வரேன். இங்க அதுக்குள்ள அருகம்புல் சாறு வச்சிருக்காங்க, கொஞ்ச நேரம் குடிப்போம்பா அப்படின்ட்டு இப்படி ஓய்வு எடுத்து ஒரு அருகம்புல் சாரை ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டு
கொஞ்ச நேரம் மூச்சு விட்டுட்டு மறுபடியும் ஓடுவீங்களா, ஓட மாட்டீங்களா? ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ரன்னிங் ஆவீங்க. ஓய அப்படின்னா ஓய்வு. அப்ப முந்தை வினை முழுவதும் ஓய அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் வினை தொடருதுன்னு அர்த்தம். அப்ப சிவபுராணம் கேட்டவங்களுக்கு வினை தொடருமா? தொடராது. அப்ப வினை முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்றால் மோய என்று அந்த இடத்துல சொல்லணும். முந்தை வினை முழுவதும் மோய உரைப்பன் யான். நீங்க எல்லா நூல்லையுமே அப்படித்தான் இருக்கும். இது சேர்த்து எழுதியிருக்கோம். நீங்க நாங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நாங்க கரெக்டா பிரிச்சு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஹேன்னு படிப்பீங்க. அப்படி படிக்க கூடாது. முந்தை வினை நீங்க எடுத்து பாருங்க. நீங்க ஒரு சிவபுராணத்தை எடுங்க, அதை கொடுங்க. ஓய போட்டிருக்கா, மோய போட்டிருக்கா? அதை எடுத்து பாருங்க எப்படி போட்டிருக்கீங்க. கொடுங்க கொடுங்க பாப்போம். மோயவா ஓயவான்னு பார்த்துருக்கோம். மோய எங்க போட்டிருக்கு சார்? சிந்தை முந்தை வினை முழுதும் ஓயன். இதை பார்த்து படிச்சிருக்கீங்க. இது ஓயன் போட்டிருக்கு. முதல்ல அது தப்பு. அதை நீங்க மோவனா போடணும். தமிழ்ல அப்படி படிக்கணும். நாங்க எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா? பிரிச்சு கரெக்டா ஓய அப்படின்னு பிரிச்சு படிப்போம்னா குற்றமாயி. மோயன்னு தான் சொல்லணும். மோய உரைப்பன் யான். மோயன்னா முற்றிலுமாக அது தடைபடுவது. வினை கட்டாகணும். இப்ப நமக்கு எதுக்காக பிறவி வருது? வினையினாலதான் பிறவி வருது நமக்கு. இருசேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நமக்கு ரெண்டு வினை இருக்கு. ஒண்ணு நல்வினை, மற்றொன்று தீவினை. இருக்கா இல்லையா? இந்த ரெண்டுக்குமே பிறப்பு உண்டு. என்னது பிறப்பா? என்னங்க நல்வினை செஞ்சாலும் பிறப்பு உண்டா அப்படின்னா, நல்வினை செஞ்சாலும் பிறப்பு உண்டு. அப்ப இது ரெண்டு இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? எனக்கு வினை வரக்கூடாது அப்படின்னா நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் சிவபெருமான் திருவருள் என்று செய்தால் நமக்கு என்ன வராது? நல்வினையும் வராது, தீவினை. புண்ணியத்தையும் சாமிகிட்ட கொடுக்கணும், எல்லாத்தையும் சாமிகிட்ட கொடுத்துடணும், ஒப்படைச்சோம். புண்ணியபாவம் அத்தனையும் சாமிகிட்ட இந்த அனுஷ்டானம் பண்ணும்போது, வழிபாடு செய்யும் போது, பெருமானே நடத்தக்கூடிய ஒவ்வொரு செயலும் உன்னுடைய திருவருளாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா அதுல இன்ப துன்பத்தெல்லாம் யார் பார்த்துக்கிறோம்? சிவபெருமானே இருக்கு. அது யார் பார்த்துக்கிறான்? சுவாமியே பார்த்துக்கிறான். அப்படி ஏதேது செய்திடனும், ஏதேது பேசிடனும், ஏதேது சிந்தித்து இருந்திடனும், மாதேவானின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிறேன், என் செயலே காண்கிறேன். என் செயல் நினைச்சிட்டோம்னா வினை வந்துடும். சிவன் செயல் நினைச்சிட்டோம்னா வினை வராது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருவினையும் நம்ம கிட்ட வரக்கூடாது அப்படின்னா புகழ் நூலாகிய திருமுறையும் பொருள் நூலாகிய சாத்திர நூல்களையும் கற்று தேர்ந்தால் ஒழிய நம்மளுடைய வினை நீங்காது. அப்ப சாத்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, இரு வினையும் நீங்கள் போக்க வேண்டும் என்றால் சிவன் செயல் என்று செய்யுங்கள் என்று சாத்திரம் சொல்லணும். ரெண்டாவது, திருமுறைகளை பாடினாலும் நமக்கு வினைகள் நீங்கும். ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு பதிகம் பாடும் போதும் இந்த பதிகத்தை நீங்கள் பாடினீர்கள் என்றால் உங்களுடைய வினைகள் போகும். முதல் பதிகமே எடுத்துக்கோங்க. தோட்டி செய்யல கடைசி பாட்டு என்ன சொல்றாரு? அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அளமேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துண ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீதல் எளிதாமே. தொல்வினை தீர்தல். இந்த பதியத்தை 10 பாட்டு யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு தொல்வினை தீர்தல் எளிதாமே. சார், தீர்தல் எப்படிப்பட்ட வினை? தொல்வினை அப்படின்னா தொல்வினை தீர்தல் எளிதாமே. எப்படி தொல்வினைகள் தீரும்? உடனே தீர்ந்துமா? ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த. ஒரு நெறிய மனம் வைத்து பாடினால் ஞான சம்பந்தன் ஒரு இது கொடுக்குறாரு பாருங்க. நீங்க சும்மா பாடக்கூடாது. பாடும்போது ஒரு நெறிய மனம் வைத்து பாடணும். சிவபெருமான் பாடுனா உங்களுடைய தொல்வினை, பண்டை செய்த வினைகள் உங்களுக்கு நீங்கும். அதான் இங்க சொல்றாரு. முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். மோய உரைப்பன். அதே போல ஞானசம்பந்த பெருமான் அந்த இடத்துல சொல்லும்போது, அந்த பல்லக்குல ஒரு சுவாமி ஏறும்போது என்ன பண்றாரு? அந்த பதிகத்தை பாடி எந்த ஈசன் எம்பெருமான் ஏறவர் கடவுள் என்று ஏற்றி
சிந்தை செய்வதற்கெல்லாம் சென்று கை கூடுவதெல்லாம் சொல்லிட்டு பஞ்சாட்சரத்தை 3 முறை சொல்லி 3 முறை வளம் வந்துதான் அந்த பல்லக்கில் ஏறு. இப்ப நாம உடனே வந்தது புது வண்டி ஆயிட்டோம்னா உடனே சாவித்திரிக்கு டக்குன்னு ஓடிடக்கூடாது. எந்த நிலையும் முன்னவனை முன்னிறுத்தணும். முன்னவனை முன்னின்றால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அதனால சாமி முன்னிறுத்தி தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். அப்ப நம்ம முந்தை வினை போகணும் அப்படின்னா முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். முந்தை வினை முழுதும் மோய வேண்டுமென்றால் ஓய கிடையாது, மோய வேண்டுமென்றால் சிவபுராணத்தை கற்கணும், கேட்கணும், சிந்திக்கணும், தெளியணும், நிட்டை கொள்ளணும். சிவநூல்கள் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? சரியில நிக்கணும், கிரியில நிக்கணும், யோகத்துல நிக்கணும், நிட்டை கூடணும், இப்படி வரிசையை சொல்ல. யோகம் ஞான நெறிக்கு போகணும். இந்த நாளை கடக்காம ஞானத்தை கொடுத்தால் என்று மோட்சம் கொடா என்று நமக்கு சாஸ்திர நூல்கள் சொல்லிட்டு. அப்ப ஞான வர்ற வரைக்கும் நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, இப்ப ஞானியர்களுக்கெல்லாம் நூல்கள் தேவையில்லை. இப்ப நம்ம போன்ற ஆன்மாக்களுக்குலாம் நூல் தேவை, ஞானிகளுக்கு நூல் தேவையில்லை. ஏன் அப்படின்னா இப்ப ஃப்ளைட் இருக்கு பார்த்தீங்களா, முதல்ல படி போட்டிருப்பாங்க, ஆளுகள்லாம் ஏறுறதுக்கு படி போட்டிருப்பாங்க. பறக்கும் போது அதுக்கு படி தேவையா? தேவை. அதே போல ஞானியருக்கு இங்க வழிபாடு செய்யும் போது அவங்களுக்கு நூல்கள் எல்லாமே தேவை. அவங்க வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு யோக நெருக்கி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையில்லை? நூல் தேவை. நெட்டை கொடுத்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நூல் தேவையில்லை. அதே போல ஞானியர்கள் நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்றால், ஞான நிலை நமக்கு வர வேண்டும் என்றால் சிவபெருமானை ஆழ்ந்து என்ன செய்யணும்? சிவபுராணங்களை படித்து கேட்டு தேர்ந்து அந்த நிட்டையை கூடுகின்ற நிலைக்கு நாம் உயர வேண்டும். முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். அது சொல்றாரு, உரைப்பன் யான். எப்படி உரைக்க முடியும்? ஏற்கனவே அந்த முதல் 2 வரி நீ எடுத்துட்டு இந்த இடத்துக்கு பொருள் சொன்னாதான் இந்த இதுக்கு புரியும். சென்ற முறை என்ன பார்த்தோம்? அந்த ஈஸ்வர அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேச அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் அடன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் இந்த சிவபுராணத்தை உரைப்பன் யான். அப்படி எடுக்கணும். சிந்தையில் நின்றதுனால இந்த சிவபுராணத்தை உரைப்பன் யான். முந்தை சிந்தை மகிழ சிவபுராணம் அப்படி எப்படி சொல்றாரு? ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி உரைப்பன் யான். இப்படி ஒன்னொன்னே கூட்டி கூட்டி இதுக்கு பொருள் காணணும். அப்படின்னாதான் அவங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நம்மளால உரைக்க முடியாது. இப்போ ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம அறிவை கொண்டு சொல்ல முடியாது. உள்ள யார் உட்காரணும்? சாமி உட்கார்ந்தாதான் சொற்பொழிவெல்லாம் பேச முடியும். சுந்தரமாயெல்லாம் சொற்பொழி பேசுறாங்கன்னா சாமி உள்ள இருந்து அப்படி பேச வைப்பாரு. சாமி திருவருள் இல்லாம யாரும் பேச முடியாது. உண்மையிலே இப்ப நான் அடியில் என்னதுதான் விடிய விடிய படிச்சுட்டு வந்தாலும் இங்க வந்து வேற விஷயமா பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இங்க வந்து என்ன சொல்ல வைப்பாரு நமக்கே தெரியாது. சாமி ஒன்ன சொல்ல வச்சுட்டு இருப்பாரு. நான் அடி படிச்ச விஷயம் ஒன்னா இருக்கும், இங்க சொல்ற வேண்டிய விஷயம் ஒன்னா இருக்கும். ஏன்னா சாமி இந்த இடத்துல வந்துட்டாலே சாமி என்ன உணர்த்துறாரோ அதான் நமக்கு வரும். முந்தை வினை முழுதும் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உரைப்பன். முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன். இப்படி பொருள் எடுக்கணும். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் உரைப்பன். இப்படி அவன் அருளாலே அவன்தால் வணங்கி உரைப்பன். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன். இப்படி தான் பொருள் பண்ணணும். அப்போ மோய வேண்டும் என்றால் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மோயன்னு படிக்கணும், ஓயன்னு படிக்கவே கூடாது. ஓயன்னா ஓய் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். என்ன மோய அப்படின்னா இனிமே வினையே நமக்கு வராது. அப்ப பட்டினத்தார் அந்த இடத்துல எப்படி சொல்றாரு பாருங்க. சொல்லால் வரும் குற்றம் சிந்தனையால் வரும் தோஷம். அப்ப சிவபுராணங்களா படிக்கணும். நம்ம சிவபுராணங்களை தான் கேட்கணும். வேற எந்த விஷயத்தையும் காதால கேட்கவே கூடாது. நீங்க படிக்க ஆரம்பிச்சா சிவபுராணத்தை படிக்கணும். பார்த்தா சிவபெருமானை தான் பார்க்கணும். சிவபெருமானை பார்த்தா இனிக்கும், கண்டா இனிக்கும், நினைச்சா இனிக்கும், எப்போதும் இனிக்கும். அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். திருக்கோயிலுக்குலாம் நீங்க போனீங்கன்னா சிவலிங்கத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. எப்படி எழுத மனப்பாடம் தங்குதோ அதே போல பெருமானை பார்த்துட்டே இருந்தா நம்ம சிந்தையில வருவாரா வரமாட்டாரா? சிந்தை மகிழ. அதே போல சுவாமியை சிந்தை மகிழும்படி அவரை பார்த்து தரிசனம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். தினைத்தனை உள்ளது ஒரு பூவில் தேன் உண்ணாதே, நினைந்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்தனும் உள்நக ஆனந்த தேன் சொரியும், குடிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பின் கூட மாணிக்க வசூல்.
என் தேனே, ஒரு பூல உள்ள தேனை நீ பருவ முனை நீ படுற பாடு. இந்த தேனீக்கள் போய் என்ன செய்யும், போய் ஒவ்வொரு பூலையா போய் அந்த மதுவை அப்படியே உறிஞ்சி 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 கொண்டு வந்து மொத்தமாக சேர்த்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு சேர்க்கறதுக்கு ஒரு துளி கூட இருக்காது ஒரு பூல தேன். அதை சேகரிக்கிறதுக்கு அது படுற பாடும். அதை பார்த்து மாணிக்கவாசகர் பார்த்தாரு. இப்படி போவே தேனே, நீ இப்படி போய் ஒவ்வொரு இதுலையும் போய் நுகர்ந்துக்கிட்டு இருக்க. நான் ஒரு தேன் சொல்றேன், அது எப்படிப்பட்ட தேன் அப்படின்னா, அது நினைச்சா இனிக்கும், அதை கண்டா இனிக்கும், அதை பார்த்தா இனிக்கும், எப்போது இனிக்கும் அப்படின்னாரு. நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தெழும் உள்நக ஆனந்த தேன் சொரியும். அது நினைச்சாலே அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்கும், மயிர்கூச்செறியும் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட தேன் எது? சிவபெருமான் என்னும். அதை அந்த பாட்டு சொல்றாரு. நானே தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். சாமி தான் தித்திக்கும் சிவபெருமான். மற்ற தேனெல்லாம் திகட்டிடும். நீங்க தேன் நீங்க நிறைய குடிச்சிருவீங்களா? உங்களால குடிக்க முடியுமா? திகட்டுமா திகட்டாதா? சரி, இந்த உலகத்துல வேற ஏதாவது பொருள் நீங்க ஒன்றுக்கு போல நீங்க நுகர ஆரம்பிச்சிருவீங்களா? நுகர்ந்தாலும் திகட்டிடும். இந்த உலகத்துல நீங்க எந்த பொருளையும் ஒரு தடவையோ 2 தடவையோ அதுக்கு எவ்வளோ நீங்க அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு திகட்டி விடும். சிவபெருமானை நீங்க நினைச்சாலும் கண்டாலும் பேசினாலும் எப்போதும் திகட்டவே திகட்டாது. அதனாலதான் ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்து மீது மாணிக்கவாசகர் சொல்றேன். இது எப்படி தேனு? ஆனந்த தேன், சாதாரண தேன் கிடையாது, ஆனந்த தேன். ஆனந்தம் என்பது இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பது. இன்பம் என்பது ஒரு நிமிஷத்துல வந்து போகக்கூடியது. ஆனந்தம் என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அதனாலதான் ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னு சொல்றேன். புரியுதா? ஆனந்தம் எப்போது நிலையாக இருப்பது. அதான் ஆனந்த கூத்தன் அருள்வரில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாமோ தோல் நோக்கம் மாணிக்கவாசகர். ஆனந்த கூத்தன் யாரு? சிவபெருமான். எந்த நேரம் ஆனந்த கூத்து ஆடிக்கிட்டு இருக்காரா? ஒருத்தர் போனாரு கைலாய மலைக்கு. சாமி ரொம்ப பிஸியா இருந்தாரு. ஒரு பிரம்மாவை தூக்கிட்டு அந்த பதவிக்கு ஒரு புண்ணிய ஆன்மாவை கொண்டு போய் பிரம்மாவை வச்சுக்கிட்டு இருந்தாரு. விஷ்ணு பதவியை தூக்கிட்டு அந்த விஷ்ணு பதவிக்கு இன்னொரு ஆளை போய் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ஒருத்தர் போய், சாமி உங்களை இங்க பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இப்ப நான் இங்க ரொம்ப பிஸியா இருக்கேன், ஒவ்வொருத்தரையும் பதவியில இருந்து தூக்குறதும் எடுக்கிறதும் வைக்கிறதும் இங்க நான் ரொம்ப பிஸிப்பா, சாமி உங்களை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சிவபெருமான் சொன்னா, இப்ப நீ சிதம்பரத்துக்கு வந்து நான் அங்க ஆனந்தமா நடனம் ஆடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா. சாமி எங்க ஆனந்தமா இருப்பாரு? சிதம்பரத்துல. அத பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையில் சீச்சி இவையும் சிலவோ விளையாடு ஏசும் இடமோது விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசனார்கான் ஆரையிலோர் என்பாவன். தேசன்னா ஒளி பொருந்தியோன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒளி உடம்பு நம்மளா எடுத்துட்டு போய் சாமி போய் பார்க்க முடியுமா? முடியாது. சரி, சிவலோகத்துல போய் பார்க்க முடியுமானாலும் அதுவும் நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம வேணா நிறைய செஞ்சிருக்கோம். நாம எங்க கூடிய சிவலோகம் போக? நம்ம இங்கேயே இருக்கோம். நாம எப்படி சிவலோகம் போக முடியும்? பெருமான் அருள் இல்லாம நம்ம அங்க போக முடியாது. அப்ப ஒளிவு உடம்பு எடுத்தும் நம்ம போக முடியாது, சிவலோகத்திலையும் போய் சென்று பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமான் எங்க பார்க்கலாம்? தில்லை சிற்றம்பலத்து ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலோர் எம்பாவாய். எப்படி சொல்றாரு பாருங்க. சிதம்பரத்துல சிவபெருமான் எப்பயுமே நீங்காம அங்கிருந்தா சாமியை அரைச்சாச்சியே அப்படிங்கிறாரு. எங்க? சிதம்பரத்துல இருந்து. அதனாலதான் எல்லா திருக்கோயிலையுமே எல்லா திருக்கோயிலும் பள்ளியற பூஜை முடிஞ்சிடும். ஆனா சிதம்பரத்துலதான் கடைசி 11 மணிக்கு நடக்கும். எல்லா கலைகளும் ஒடுங்கக்கூடிய இடம் எது? சிதம்பரம். அதனால கடைசி அங்கதான். அப்படி இங்க ஒவ்வொரு இடத்துல டீ கொடுத்துட்டே இருக்காங்க. அங்கேயும் அப்படிதான். சகசிரங்க கோயில குடிச்சு முடிக்கும், அடுத்து ரெடி ஆயிரும். நம்ம வைத்தியநாத கோயில அந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை. தண்ணி குடிக்காம பேசுவேன் அடி. சரி, இருட்டு சார், இருட்டு. ஏன்னா அப்ப சுவாமி எப்போதும் உருவமா இருப்பாரு, அருவமா இருப்பாரு, அருவுருவமாக இருப்பாரு. அதையும் தாண்டி சொரூப நிலையில் இருக்கக்கூடிய இடம் எது என்று கேட்டால் சிதம்பரம். அங்க தில்லையில நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். எந்த மாதிரி நடனம் அப்படின்னா ஆனந்த நடனம். அந்த ஆனந்த நடனத்தை பார்ப்பதற்கு எத்தனை பேர் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் எல்லாம்
அவங்களெல்லாம் தவம் செய்யலைன்னா நமக்கு இன்னைக்கு நடராஜ பெருமானுடைய மூத்தமே நமக்கு கிடைச்சிருக்கு. அவங்க அருந்தவம் செஞ்சாங்க. இவங்க இருந்தது முதல் தத்துவம் மண் தத்துவம். சாமி இருக்கிறது 36 தத்துவத்தை கடந்து 36 தத்துவத்துக்கு கடந்து உருவமற்ற நிலையில இருக்கக்கூடிய இறைவனை மண் தத்துவத்துக்கு முதல் தத்துவத்துக்கு வர வைக்கணும்னா அது யாரால முடிஞ்சது? பதஞ்சலி வியாக்கிரபாதர் 2 முனிவர்களால தான் முடிச்சு. அப்பேற்பட்ட கருணை அவர்களுக்கு. ஏன்னா ஞானிகள் எல்லாம் தான் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டாங்க. அவங்க பிறருக்கு நம்மை போன்ற ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றப்பட்ட உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற தலைப்படுமாமே என்று சொல்வதற்கிணங்க அவர்கள் பெற்ற இன்பத்தை நமக்கும் தர வேண்டும் என்பதற்காக அவர்கள் பெற்ற அனுபவத்தை நமக்கும் பகிர்ந்து கொடுத்து செல்கின்றனர். அப்ப நாமளும் அதை என்ன செய்யணும்? பருக வேண்டும் என்று நினைக்கணுமா வேண்டாமா? அப்ப அந்த ஆனந்த ஆனந்தத்தை நம்மளும் பார்க்கணுமா வேண்டாமா? கட்டாயம் பார்க்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அருந்தவம் செய்யணும். அருந்தவம் எப்படி செய்யணும்? திருமுறைகள் படிக்கணும், அடியார்களோடு இணங்கணும், திருக்கோயிலுக்கு போகணும், நித்தலும் திருக்கோயிலுக்கு போகணும். அப்படி ஒரு தடவை தெரியாம சொல்லிட்டேன், திருக்கோயிலுக்கு போகணும் மொட்டைக்கட்டையே சொல்லிட்டேன். சொற்பொழி முடிஞ்சது ஒருத்தர் வேகமா வந்தார். வாரத்துக்கு ஒருக்கா போனா போதும்ல அப்படின்னாரு. இது வாரத்துக்கு ஒருக்காவா? அடி உங்களுடைய சொற்பொழியில சொல்லலையா அப்படின்னு கேட்டேன். நீங்க அதை சொல்லல அப்படின்னாரு. தினசரி திருக்கோயிலுக்கு போகணும், அதை அடிக்கடி வலியுறுத்த வேண்டியது. நித்தனும் சிவபெருமான் திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். சங்கரன் கோயிலுக்கு போகணும். சங்கரன் கோயில்னா யார் கோயில்? சிவன் கோயிலுக்கு போகணும். அங்க போய் சும்மா போயிட்டு வரக்கூடாது. செய்ய போற்றி என்றும் போற்றி வாழ்த்தணும் சிவபெருமானை. செய்ய போற்றி என்றும் அலைவுணல் சேர் செஞ்சடை ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே அலறணும். தன்னுடைய இழிவையும் இறைவனுடைய பெருமையும் நினைக்கணும். திருக்கோயில போய் அதுக்குதான் நீங்க போகணும். தன்னுடைய இழிவையும் இறைவனுடைய பெருமையும் என்னைக்கு நீங்க நினைக்கின்றீர்களோ அன்னைக்கு உங்க கண்ணில் இருந்து தண்ணீர் வரும், கண்ணீர் வரும். அப்படியே ஆனந்த கூத்தாடுவீங்க. தன்னுடைய இழிவை நினைக்கலன்னா நமக்கு என்ன வராது? கண்ணீர் வரவே வராது. நீங்க போய் நின்றுட்டே இருக்க வேண்டியதான். சாமி வாட்டு இருப்பாரு, நீங்க வாட்டு நின்றுட்டு வந்துட வேண்டியது. அங்க போய் தன்னுடைய சாமி எப்பேற்பட்ட பெருமான் நம்மையும் ஒரு பொருளாக மதித்து நம்மளையும் அடியவராக ஆக்கி இப்படி திருக்கோயிலுக்கு வர வைத்து தன்னை கண்டு தரிசனம் செய்யுமாறு செய்கின்றாரே அப்படிங்கிற அந்த உணர்வோடு நாம சாமியை பார்க்கணும். நம்மளாம் ஒருதுக்கு இப்ப மாணிக்கவாச பெருமான்லாம் ஒவ்வொரு நிலையிலையும் ரொம்ப கீழா தாழ்த்துறாரு. ஒன்றும் போத நாயன் சாமி, ஒன்றும் போத நாயனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி வைத்தோதான் ஏழை பங்கா எங்கோவே குன்றே என்னைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என் தான் கெட்டது இறங்கிடா என்றோல் கண்டிமா. நான் ஒன்று போத நாயன் சாமி, நீ எனக்கு போய் கருணை செஞ்சிய அப்படின்னு. அதுலயும் இன்னொன்னு சொன்னா பாருங்க, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டவன். கண்ணப்பன் மாதிரி யாராவது அன்பு செலுத்த முடியுமா? கண்ணை தோண்டி நம்ம வைக்க முடியுமா? யாராலையும் முடியாது. அப்படி நீங்க வைக்க நினைச்சீங்கன்னா வினையாயிரும். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவர் செஞ்சது பதிகரணத்துல செஞ்சாரு, நாம இருக்கிறது பசுகரணம். இதை நான் கண்ணு தோண்டி கொடுக்கன்னு சொன்னோம்னா நம்ம தூக்கி உள்ளதுக்கு வச்சிருவாங்க. அவங்களுக்கு பசுகரணத்துக்கும் பதிகரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் முழுக்க சிவ செய்யலாம் நினைச்சாரு. நாம அப்படி செஞ்சோம், நமக்கு அப்படி நினைப்பு வருமானம் வராது. அதுக்கெல்லாம் நிறைய தவம் செய்யணும். அவர் பதிகரணத்துல இருந்து செஞ்சார். அப்ப கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின், அந்த அளவுக்கு நான் அன்புலாம் செலுத்தல சாமி. உன்னை அடையக்கூடிய தகுதியுடைய எத்தனையோ அடியார்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் உன் திருடியை அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். நான் ஒரு தகுதி என்கிட்ட கிடையாது, நான் ஒன்றும் போதா நாய். ஆனா எங்க சிவபெருமன் என்னை கூட விடலை அப்படின்னாரு. சாமி என்னை கூட விட. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை, அந்த அளவுக்கு எனக்கு அன்பு இல்லைன்னா கூட அன்பு இன்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டாரு. இப்ப நம்மளால ஆட்கொண்டிருக்காருல, இதை நம்ம நினைக்கணும். என்னையும் ஆட்கொண்டாருன்னு சாமி முன்னாடி போய் இந்த பதியத்தை பாடணும். சாமி என்னைய கூட நீ ஆட்கொண்டிருக்கிய சாமி, நான் ஒன்றும் போதான் நாயே. இந்த பதியத்தை அங்க போய் பாடணும். ரெண்டாவது, அன்றே இந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே எனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எந்தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. இதெல்லாம் பாடணும். பூஜையில வீட்டுல போய் இந்த திருமுறைகள்லாம் பாடும்போது பூஜையினுடைய முடிவுல இதெல்லாம் படிக்கணும். எல்லாரும் எந்த பாட்டு பாடுறீங்கன்னு தெரியல. நாங்க வழக்கம் போல வான்முகில் வராது கையை பாடிட்டு அப்படியே 2 தீபத்தை வச்சுட்டு அப்படிங்கிறது வார்த்தை தெரியும். அப்படின்னு கூட அந்த வான்முகில் படிப்பதற்கு முன்னால இந்த பாட்டெல்லாம் பாடணும். எந்த பாட்டு? அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் ஒன்றும் போதா நாயனை உய்ய கொண்ட நின் கருணை.
பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசரும் பூசை கொண்டு நீதியில் பேரும் நல்கும் ஈசனுமாகி பூசை யான் செய்தேன் என்னும் என் போத வாசனை அதுவுமாகிய மறைமுதல் அடிகள் போற்றி அப்படின்னு சொல்லணும். நீங்க பண்ற பூஜையில கடைசி திருவிளையாடல் புராணத்துல முதல்ல இந்திரன் பழி தீர்த்த படலம்னு வருது பார்த்தீங்களா, முதல் படலம். அதுல அவர் சொக்கநாத பெருமான வழிபாடு செய்யும் போது அந்த பூஜையின் நிறைவுல இந்த பாட்டை தான் பாடுறாரு. பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேரும் நல்கும் ஈசனுமாகி பூசை யான் செய்தேன் என்னும் என் போத வாசனை அதுவுமாகிய மறைமுதலடிகள் போற்றி. எல்லாமே சுவாமி தான், நான் செஞ்சேங்கிற உணர்வு முதற்கொண்டு சுவாமி தான் அப்படின்ட்டு. எப்பேற்பட்ட பாட்டு பாருங்க, அதெல்லாம் அருமையா. இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் 1 மணி நேரம் வளர்க்க சொல்லலாம். இப்போ அதை எடுத்தோம்னா நம்ம சிவபுராணம் முடிக்க முடியாது. அதனால நம்ம அடுத்த வரைக்கும் போயிடும். முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி. எப்பேற்பட்ட பெருமான் சாமி, முக்கட் பெருமான். சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு இருக்கு? இல்லை, என்ன யோசிக்கிறாங்க? 3 கண்ணு இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். முக்கண் 3 கண்ணு. அந்த கண்ணு என்ன, ஞான கண்ணு பேரு. எல்லாருக்குமே இயல்பாகவே அந்த 3 கண்ணு இருக்கு. இப்போ நமக்கு 3 கண்ணு இருக்கு, ஆனா அதுக்கு நம்ம வேலை கொடுக்கறதே கிடையாது. அது வந்து ஞானக்கண்ணு. அது வந்து எப்போ வரும்னா யோகம் செஞ்சா அந்த கண்ணு திறக்கும். அந்த கபிலமா முனிவர் வந்து பாதகத்தை தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். கபிலமா முனிவர் திலீப சக்கரவர்த்தி என்கின்ற ஒரு ராஜா, அவருக்கு 60,000 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 60,000 பிள்ளைகள். ஒரு பெரிய யாகம் செஞ்சார், 100வது அஸ்வமேத யாகம். இந்த 100வது அஸ்வமேத யாகம் யார் செய்யறாங்களோ அவங்க எங்க போயிடுவாங்க? இந்திரனா போய் பிறப்பாங்க. இதை ஒளிஞ்சிருந்து பார்த்தா இந்திரன். யார் பார்த்தா? இந்திரன் ஒளிஞ்சிருந்து பார்த்தா, ஆகா நம்ம பதவிக்கு வேட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆளு பிறந்துட்டாங்க, அப்ப நாம இந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த யாகத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விரும்பினான். உடனே என்ன பண்ணா, அந்த யாகத்துல போடக்கூடிய குதிரையை கொண்டு போய் இந்திரன் நேரம் அதை கொண்டு போய் பாதாள உலகம், அதல விதல சுதல தராதல மகாதல ரசாதல பாதாள உலகம் கீழே இருக்கு, 7வது உலகம். அந்த உலகத்துக்கு கீழே அந்த பாதாளத்துல அவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு கபிலமா முனிவர். அவருக்கு முன்னாடி போய் இந்த குதிரையை கட்டி வச்சுட்டு வந்துட்டான் இந்திரன். கதையெல்லாம் கவனமா கேட்கீங்களா? எந்த ராஜன் என்ன? திலீப சக்கரவர்த்தி, மறந்துடக்கூடாது. அவருடைய பிள்ளைகள் எத்தனை பேரு? 60,000. அப்பாட, எல்லாம் கவனமா கதை கேட்காங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன திடீர்னு 50,000 தானே சொன்னீங்க அப்படின்ட்டு. சில நேரம் சொப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் உடல் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது அப்படிமே. திடீர்னு கண்ணபுராணம் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நீங்க திருவிளையாடல் போனா தானே சொன்னீங்க அப்படின்ற கூடாது. அதனால உடலை நீங்க கேட்டு கொண்டிருப்பது சிவ புராணம். அதுலயும் சிவபுராணங்கள் நிறைய இருக்கு. நீங்க கேட்கறது திருவாசகத்துல சிவபுராணம், அப்படிதானே? சிவபுராணங்கள் எல்லாத்தையும் குறிக்கும். சிவ நூல்கள் அத்தனையும் சிவபுராணங்கள் தான். அப்படி இந்த பாதாள உலகத்துல அந்த குதிரையை கட்டி விட்டு வந்தான். இப்ப இந்த திலீப சக்கரவர்த்தி பார்த்தான், ஏன்னா விடக்கூடிய குதிரையை காணுமே, யாகத்துல விடக்கூடிய குதிரையை காணுமே அப்படின்னு சொல்லி 60,000 வரை விட்டு தேட சொன்னோம். ஒவ்வொருத்தரும் போய் எல்லா உலகத்தையும் போய் தேடிட்டு இருந்தாங்க. எஞ்சி இருப்பது ஒரே ஒரு உலகத்துல மட்டும்தான் அவங்க தேடலை. எங்க? பாதாள உலகம். அங்க போய் தேடுங்கடா அப்படின்ட்டாரு அந்த திலீப சக்கரவர்த்தி. எல்லாம் போனாங்க. போய் பார்த்தா தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு கபிலமாமன். அவருக்கு முன்னாடி அந்த குதிரை கட்டப்பட்டு அதை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவர் தான் கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் 60,000 பேரும் அம்ப எழுதுறதுக்கு தயாரா இருக்காங்க. யார் மேல? கபிலமாமன். கபிலமாமன் அப்படி நெட்டிக்கணும் அப்படி திறந்தாரு, அத்தனை பேரும் பஸ்பம் போயிட்டாங்க. 60,000 பேரும் பஸ்பம். ஞானிகளுக்கு ஞானக்கண்ணு திறக்கும். நாம் அதை யூஸ் பண்ணாதனால நமக்கு அது திறக்காமே இருக்கு. கொஞ்சமாவது யோகம் செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 நிமிஷமாவது சரண கமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரம் தவமுறை தியானம் வைக்க அறியாத. யாரெல்லாம் பூஜையில நான் 1/2 நிமிஷம் 1 நிமிஷத்துக்கு மேல நான் தியானம் பண்றேன் அப்படிங்கிற கை தூக்குங்க. யாருமே கிடையாதா? 1 நிமிஷம் கூட தியானம் பண்ண மாட்டீங்களா சிவபெருமான? சிலவர் எப்படி தெரியுமா, அந்த இப்படி வைப்பாங்க, சிலவர் இப்படி சிலவர் கூட்டமா நம்மளும் சேர்ந்து தூக்குவோமே அப்படிங்கிறதும் உண்டு. ஏன்னா அடியெல்லாம் சொப்பொழி கேட்கும்போது அப்படிலாம் இருப்பேன். நமக்கு பாதி தெரிஞ்சா இப்படி வைப்பேன், முழுசா தெரிஞ்சா அப்படி தூக்கிப்பேன். சரி, அப்ப இந்த பாதாள உலகத்தில் போய் அவர்கள் பார்த்தார்கள். கபிலமா முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். நெட்டிக்கண்ணை திறந்தார். 60,000 பேரும் பசுவாயிட்டாங்க. அந்த 60,000 பேரையும் எங்க போயிட்டாங்க? நரகத்துக்கு போயிட்டாங்க. இப்ப நரகத்துல இருந்து தப்பிக்கிறது தான் பகீரதன் என்கின்ற அரசன் தவம் செய்து கங்கையை வரவழைத்து
அந்த 60,000 மேல் பாய்ச்ச வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்து, அதுக்கப்புறம் சிவபெருமான் சொன்னாரு, நீ கங்கை வரவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கங்கை ஆகாய கங்கை அப்படி மேல இருந்து அப்படி வேகமா வந்தது. ஆத்த கங்கை அடக்கும் வாட்போக்கி என்று சொல்வதற்கிணங்க கங்கை வேகமாக வந்த கங்கை சிவபெருமானை பார்த்ததும் அப்படி தாழ்ந்துருச்சு. வெள்ளந்தான் விரிசடையாய் விடையாய் இன்னொரு பெருமானை என கேட்டு வேட்டனஞ்சாய் பள்ளம்தான் உருகுணலில் கீழ்மையராக பதைத்துருவும் அவர் இருக்க என ஆண்டாய்க்கு உள்ளம்தான் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா கல்லாம் கண் இணையும் மரமாம் தீவினை நேர்க்கே என்று சொல்வதற்கிணங்க வெள்ளம் போல வந்துச்சு, வேகமா வந்தது. சிவபெருமானை பார்த்து என்ன ஆயிடுச்சு? தாழ் சடையாய் தாழ்ந்து சாமியுடைய சடைக்கு மேல ஏறிச்சு. வேற யாரானே அடக்க முடியாது கங்கைய, சாமி ஒருத்தர் தான் அதை அடக்குங்க. எல்லாருமே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள தானே இருக்கும். அப்ப அவர்கிட்ட அடங்கிதான் ஆகணும். அப்படி அடங்கிய அதுல ஒரு முடி எடுத்து விட்டது இந்த உலகத்துல கங்கை, வற்றாத ஜீவநதி கங்கைன்னு நம்ம சொல்றோம். அது என்னைக்கு வற்றுதோ அன்னைக்கு உலகம். ஆனா இது வரைக்கும் அப்படி ஆகவே இல்லை. சாமி திருவிழா எப்படியாவது தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் கங்கையில. கங்கோத்திரி யமுனோத்திரி எல்லாம் போயிருக்கீங்களா? கங்கை உற்பத்தி ஆகிற இடம், யமுனை உற்பத்தி ஆகிற இடம், ஹரித்வார் ரிஷிகேஷ்ல இருந்து உள்ள போகணும். மேலே அதுல ஒரு 250 கிலோமீட்டர் போய் அங்கிருந்து குதிரையில போகணும் பாக்குறது. சரி, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்சான் கண்ணுதலான். கண்ணுதல்னா நெற்றி கண்ணியுடையவன் அர்த்தம். நுதல் நுதல்னா கண் அர்த்தம். நெற்றிக்கண் முதல் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி. சிவபெருமான் எங்க இருந்து வர்றாரு? 36 தத்துவத்தை கடந்து அங்கிருந்து அருள் செய்வதற்கு மாணிக்கவாச பெருமான ஆட்கொள்வதற்கு அங்கிருந்து கீழே வர்றாரு. இவர் தொண்டி மாநகரத்துக்கு மதுரையில இருந்து கிட்டத்தட்ட தொண்டி மாநகரத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர் அப்படித்தானே? மதுரையில இருந்து எத்தனை கிலோமீட்டர்? அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிங்கிறீங்களா? யாரு சொல்ல தெரியும், அங்க போனா தானே. அங்க அந்த பக்கம் போறதே கிடையாது அப்படிங்கிறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் குதிரை வாங்குறதுக்காக போனார். 100 கிலோமீட்டர் கூட போகல. இடையிலே திருப்பரந்துறையில சாமி எங்க பண்ணாரு? கைலாயமலை எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு? எண்ணுவதற்கு 8 எழிலாறு. அவ்வளவு கிலோமீட்டர் இருந்து சாமி டக்குன்னு வந்துடுறாரு. இப்ப மீனாட்சி திருமணம் பார்த்துருக்கீங்களா? சிவா சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு, திருவிழா பணத்தை சொல்லியிருப்பாங்க. திருமணம் முடிக்கிற வரைக்கும் சாமி வரவே இல்லை. கடைசி நொடிதான் என்ன மாப்பிள்ளையை காணோம் அப்படின்னாங்க. அடுத்த வருஷம் கையில இங்க வந்துட்டாரு சாமி. ஏன் அப்படின்னா சிவபெருமான் சங்கல்பத்தில் எதையும் செய்யக்கூடியவர். நினைச்ச நேரத்துல இங்க இருப்பார். அதே மாதிரி அந்த திருவிழா பணத்துல இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாமியா இருக்காங்கல்ல, மீனாட்சியுடைய அம்மா, அவங்க இந்த கடல் நீராட வேண்டும் என்று முனிவரை சொல்ல அஷ்டம 7 கடல் அழைத்தப்படும். அப்படி சொல்லும்போது என்னுடைய கணவர் வர வேண்டும் என்று உன் வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் சொல்ல அப்படின்னு அந்த அவ்வா சொன்னாங்க. மீனாட்சி அம்மையார்ட்ட காஞ்சன மாலையம்மை உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி கொஞ்சம் என் வீட்டுக்காரரை கொஞ்சம் வர சொல்லுவேன். அவர் எங்க இருந்தாரு? இந்திரன் பக்கத்துல இருந்தாரு. சொற்கலோகத்துல இந்திரன் பக்கத்துல மலையத்தூச பாட்டி மன்னன் இருந்தான். உடனே நைஸா சொல்ல, உடனே அம்மையார் போய் நைஸா சாமிகிட்ட போய் என்னங்க நீ சொல்லும் போதே தெரியுது, நல்லா ஐஸ் வைக்கிறேன், நல்லா தெரியுதுமா, நீ சொல்லுமா அப்படின்ட்டாரு சாமி. உடனே இந்த மாதிரி எங்க அப்பாவை வர வைக்க வேண்டும், எங்க இருந்து? இந்த லோகத்துல இருந்து வர வைக்க வேண்டும் அப்படின்னதும் செஞ்சுட்டா போச்சு. அத்தைக்காக இது கூட செய்ய மாட்டோம் அப்படின்னாரு சிவபெருமான். அத்தைக்கா எத்தனை பேர் நல்ல மருமகனா இருந்திருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு? அதுக்கு மூலதாரம் சிவபெருமான் தான். நல்ல மருமகனா இருந்திருக்காரு சாமி. நல்ல மருமகனா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் இந்த உலகத்துல. சிவபெருமான் ஐயா எல்லாமாவும் இருந்து காட்டியிருக்காரு. மகனா இருந்து காட்டியிருக்காரு பட்டினத்தாருக்கு, மருமகனா இருந்து காட்டியிருக்காரு, எல்லாமாவும் இருந்து காட்டியிருக்காரு சாமி. ஏன்னா ஒரு இதை நீதி சாமி வகுக்கின்றார் என்றால் அதை சாமியே என்ன செய்யறாரு? செஞ்சு காட்டுறாரு. ஒரு ஆண் துணை இல்லாத வீட்டுக்கு பெண் போகக்கூடாது, ஒரு ஆண் துணை இல்லாத வீட்டுக்கு ஒரு ஆண் உள்ள போகக்கூடாதுங்கிறத சாமி விதிச்ச விதிய சிவபெருமானே மீறல. சிறுதநாயனார் வரலாறுல வர்றாரு சாமி, அந்த மண்டையோடலாம் அணிஞ்சு இந்த அகோரி மாதிரி வர்றாரு. உள்ள வந்துதான் உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை இன்னைக்கு பார்த்து ஒரு அடியாரும் கிடைக்கலையே. அவர் அடியாரை பார்த்து வெளியில போயிட்டாரு சிறுதநாயனார். இந்த அம்மையார் அந்த அடியாரை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. நெட்டி நிறைய திருநீர், ருத்ராட்சம், மண்டை ஓடு எல்லாம் பார்த்ததும் சாமி ஐயா உள்ள வாங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டாங்க. உடனே உன் வீட்டுக்காரர் இருக்காரான்னு கேட்டார் சாமி. இல்லை அப்படின்னு.
உன் வீட்டுக்காரர் வரவும் என்னை வர சொல்லு, நான் ஊர் எல்லையில இருக்கேன் அப்படின்னு சாமி. உடனே இந்த அம்மா மகிழ்ச்சியோட நின்று வெளியில நின்றுட்டு இருக்காங்க. சாமி போயிட்டாரு. சிறுத்தொண்டன் அப்படி தூரத்துல இருந்து வந்து பாக்குறாரு, அம்மையார் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், பாரு இன்னைக்கு நான் சாக போறேன்னு நினைச்சுக்கிட்டு நல்லா சிரிக்கிறத பாரு அப்படின்னு நாம நினைப்போம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு அடியாருக்கு அவர் உணவு அளிக்கலைன்னா அவர் தன் உயிரை மாய்த்துக் கொள்வார். யாரு? சிறுத்தொண்டன். அந்த நெறியில வாழ்ந்துட்டு இருந்தார். நம்ம சிரிச்சதும் உடனே என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு அடியார பார்த்து விட்டார்கள் அப்படின்னு முடிவு பண்ணாரு. உடனே போனதும் இந்த மாதிரி பார்த்தியாமா அப்படின்றது. ஆமா, ஊர் எல்லையில இருக்காங்க, நீங்க போய் கூப்பிட்டு வாங்க, நான் சமையல் செய்து வைக்கிறேன் அப்படின்னாங்க. இவர் போனதும் ஒவ்வொரு ட்விஸ்டா வச்சாரு சிவபெருமான். 5 வயசு பையனா இருக்கணும், வீட்டுக்கு ஒரு பையனா இருக்கணும், தாயை பிடிக்கணும், தந்தை அறுக்கணும், மகன் இதுக்கு ஒத்துக்கொள்ளணும், இத்தனையும் சொல்றாரு. இத்தனையும் யாரால முடியும்? சிவபெருமான் திருவருள் இருந்தா செய்யலாம். ஏன்னா அவங்களாம் பதிகரணங்கள்ல இருந்ததுனால அத்தனைக்கும் அவங்க சம்மதிச்சாங்க. ஏன்னா அவர் நல்லா நினைக்கிறாரு சிறுதொண்டனாரு, இது நம்மளுடைய செயல் அல்ல, எல்லாம் சிவபெருமான் தான் செய்ய வைக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் நான் செஞ்சு தயார் பண்றேன்னாரு. ஏன்னா கேட்டது யாரு? சிவவேடத்துல சுவாமி கேட்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு? ஒவ்வொரு அடியாரையும் சிவபெருமானா நினைக்கிறாரு. அப்ப இதை செய்யவும் சாமி தான் வைப்பாருங்கிற உறுதியோட தான் அவர் போறாரு. இப்ப நம்மளும் நினைச்சுக்குவோம், நல்லா வந்து நீல ஒரு சாமியாராயா அப்படின்னு நம்ம திட்டுவோம். திருவருள் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டாரு. போய் வீட்டுல போய் சமைக்கிறதுக்கு இப்ப பிள்ளை தயாராகணும். அவங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான், சீராளங்கிற பையன் இருக்கான். அவர் சொன்ன மாதிரி 5 வயசு. இப்ப தாய் சம்மதிச்சாச்சு, தந்தை சம்மதிச்சாச்சு, எல்லாம் சிவபெருமான் மேல அன்பு கொண்டதுனால யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் வெடிக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். ஏன்னா பிள்ளை மேல பட்டு இருந்தா தானே. பிள்ளை மேல பட்டு கிடையாது, ரைட்டு. இப்ப பிள்ளை ஒத்துக்கிடணும்ல அறுக்கிறதுக்கு. உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சான், எப்படி பெரிய புராணம் தான், பெரிய புராணம் தான். இப்பா இந்த உடம்ப நாயும் நரியும் காகமும் கொத்தி திங்கிறதுக்கு ஒரு அடியாருக்கு பயன்படுத்தணுமே அப்படின்னு அந்த குழந்தை. எவ்வளவு பக்குவம் பாருங்க, அதுதான் பக்குவம். ஒரு அடியாருக்கு பயன்பட்டா எவ்வளவு சிறப்பு, அடியாருக்கு பயன்படுத்தணுமே அப்படின்னு. அப்படி அது ஒவ்வொரு உறுப்பையா அறுத்து கடைசி மண்டையை மட்டும் தூக்கி கொடுக்க, அந்த சந்தனாய் தாயா இருக்காங்க பாருங்க, வேலைக்காரியம்மா, மண்டையெல்லாமா கேட்க போறாரு, தூக்கி கீழே ஓடு அப்படின்னாங்க. அந்த அம்மா ரொம்ப விவரம், அந்த சந்தனாய் தாயார். இவ்வளவு கேட்ட சாமியார் இதையும் கேட்க போட்டு தனியா சமைச்சு வச்சிருந்தாங்க. கடைசி சாமி வந்து இப்படி ஒன்னா பார்த்தாராம், கை காலு மண்டை எங்க காணோம் அப்படின்னாராம். மண்டையை கூட கீழே போடல சொன்னேன் அப்படின்னு வேகமா ஓடி வந்து வேலைக்காரிட்ட கேட்கறாங்க. சந்தனாய் தாயிட்ட, மண்டையோட எங்க வச்சேன்? இந்த சாமியார் இதெல்லாம் கேட்பாது, நான் தனியை சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த சந்தனாய் தாயாரும் இவங்க சிவலோகம் போறதுக்கு பெரும் துணை. யாரு? அந்த வீட்டு வேலைக்காரன். அவங்களும் சேர்ந்துதான் என்ன செய்யறாங்க, சிவலோகம் போறாங்க. மறந்துடக்கூடாது. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு வந்து நமக்கு சிவதொண்டையார் வரலாறு கிடைச்சிருக்காது. அவங்க பெரும் தொண்டு. அந்த மண்டையோட கொடுத்ததும் உடனே சாமி, அதுக்கப்புறம் உன் பையனை கூப்பிடு அப்படின்னு அப்புறம் தான் சீராளா என்று அழைத்ததும் அப்படியே காலையில போன மாதிரியே அவரு திரும்பி வந்தார். சரி, கதையை சொன்னோம்னா பெரிய புராண கதை படிக்கிட்டு இருப்போம், நம்ம சிவபுராணத்தை படிக்க முடியாது. சரி, முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி 36 தத்துவத்தில் கடந்து இருக்கின்ற இறைவன் நமக்காக என்ன செய்றாரு? திருவருளை காட்டுவதற்கு, திருவடியை காட்டுவதற்காக கண்காட்ட வந்து எய்தி இங்க வர்றாரு. பூலோகத்துக்கு வர்றாரு. அவ்வளவு தூரம் கைலாயத்துல இருந்து சுவாமி இங்க வர்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. யாருக்காக? மாணிக்கவாச பெருமானை ஆட்கொள்வதற்கு. கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டார். அவர் எப்படிப்பட்டவர்னா, வந்த ஆள் எப்படிப்பட்டவர்னா, எண்ணுதற்கு எட்டார் எழிலால் கடல் இறைஞ்சி, அவருடைய கடலை போய் இறைஞ்சி வழிபாடு செய்வதற்கு எனக்கு குருவாக சிவபெருமான் வந்தார். குருவா தானே வந்தாரு. அவர் எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சாமி நாம நினைப்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் இறைவன். இப்ப ஒரு ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு பிச்சைக்காரனுக்கு உதவி செய்யணும்னா, பணக்காரு 10 மாடி மேல வீட்டு மேல இருக்காரு. அவர் இந்த பிச்சைக்காருக்கு உதவி செய்யணும்னா எப்படி வரணும்? 10 மாடி கீழே இறங்கி வந்து வெளியில கேட்ட திறந்து அந்த பிச்சைக்கார லெவலுக்கு வந்தா தான் என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். அதே போல சிவபெருமான் 36 தத்துவத்தை கடந்திருக்கின்ற இறைவன் நமக்காக ஒவ்வொரு தத்துவமா கீழே இறங்கி இறங்கி நாத தத்துவத்திலிருந்து நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம், மெய், வாய், கண், மூக்கு, செவி, வெய், வாய், மூக்கு, எருவாய், கருவாய், பஞ்சபூதங்கள் 5, கதேசி மண் துப்பம். ஆகாயம், காற்று, நிலம், மண்ணு, கடைசி தத்துவம் மண். இதெல்லாம் கடந்து இங்க வராரு பார்த்துக்கோங்க. இப்ப எவ்வளவு பெரிய கருணை! இதெல்லாம் யோசிச்சு பாருங்க.
சும்மா வந்துடுவாரா சாமி? தவம் செய்யாம சிவம் வராது. நல்லா தெரியுங்க. காட்டாதவெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ்த்தா மறைகள் காட்டின்னு கூட மாணிக்கவாசகர் பாரு. அப்ப அவர் காட்டணும். அவர் காட்டாம எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, காண முடியும். அவர் தான் குருவா வரணும். ஆட்டி வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்கி வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகு வித்தால் ஆரொருவர் காட்டி வித்தால் ஆரொருவர். அப்ப அவர் காட்டினா தான் காண முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, காணவே முடியாது. கண்ணுதலான் தன் கருணை, அந்த கருணையினால சுவாமி வர்றாரு. தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டார் எழிலார். அப்ப எண்ணுதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்னா எப்படிதான் சிவபெருமானை பார்க்க முடியும்? என்னதுக்கு அப்பாற்பட்டவனா எப்படி நம்ம சாமியை பார்க்க முடியும், எப்படி வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா அது அப்ப சாமி அழகா சொல்றாரு. மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் அரசடையான் அவன் எண்ணினல்லான் அவன் ஒப்புடைய நல்லன் அவன் ஒருவனல்லன் அவன் ஓர் ஊரனும் அல்லன் அவன் ஓர் உருவமும் இல்லி. இன்னும் உருவமே சொல்ல முடியாது, உருவமும் இல்லி. அப்படியும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணும். அவர் பார்த்து காட்டணும். அதுக்கு ஒரு அருள் கண்ணை கொடுக்கணும். அந்த அருள் கண்ணை கொடுத்தாதான் சிவபெருமானை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியாது. இது ஊனக்கண்ணு. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தி என பாசம் உருவ தன்னிலெல்லாம் பதிவிதி என்னும் அஞ்செழுத்து. சிவஞான போத சூத்திரம் 11வது சூத்திரம். ஊனக்கண் பாசம் சரி 9வது சூத்திரம். ஊனக்கண் பாசம் உணராப்பதியை எப்படி பார்க்கணும், ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி. அப்ப ஞானக்கண் இருந்தாதான் சிவபெருமானை பார்க்கணும். அந்த கண்ணை யாரு கொடுக்க முடியும், சிவபெருமான் தான் நமக்கு கொடுக்கணும். இப்ப கடைசி சூரபத்மனுக்கு முருகப்பெருமான் அந்த ஞானக்கண்ணை கொடுத்துதான் தன்னை காட்டினாரு, தன் விஸ்வரூபத்தை காட்டினாரு. புரியுது உங்களுக்கு? விஸ்வரூபத்தை யார் காட்ட முடியும், சாமி தான் அந்த ஞானக்கண்ணை நமக்கு கொடுக்கணும். நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த கண்ணை கொண்டு கட்டாயம் பார்க்கணும். எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கடல் இறைஞ்சி. அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி, எழிலார். அடியாருக்குன்னா சுவாமி என்ன செஞ்சுவாரு, ஓடி வந்துடுவார். இன்னும் தன்மையினே சொல்ல முடியாத இறைவன் அடியாருக்கு எப்படி பாரு, எளிவந்த பிரானாக இருப்பார். அந்த திருவடியை போய் நம்ம என்ன செய்யணும், இறைஞ்சி வழிபாடு பண்ணணும், ஏற்றி வழிபாடு பண்ணணும். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டார் எழிலால் கடல் இறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய். விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய். சாமி எல்லாவற்றையும் கிடந்தது. அதை விட எல்லா உலகமும் ஆனாய் நீயே. எல்லா பொருளும் எப்பொருளும் எத்தனை வயதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எல்லா பொருளையும் அவர் தான் இருக்காரு. ஒன்று நீ இல்லை அன்றி ஒன்றில். சாமி எந்த பொருளுமே நீ இல்லை சாமி அப்படின்னு சொன்ன மாணிக்கவாசகர் அடுத்த வரியில சொல்றாரு, அன்றி ஒன்றில்லைன்னு ஒரு வார்த்தை போட்டார். எதுவுமே சாமி கிடையாது, ஆனா எல்லா பொருளையும் சாமி இல்லாம அந்த பொருள் இயங்காது. புரியுதா சார்? ஒன்று நீ இல்லை அன்றி. அப்பேற்பட்ட கருணிமா கடல் சிவபெருமான். எண்ணுதற்கு எட்டார் எழிலால் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து. விண்ணிறைந்து இருக்காரா, மண்ணிறைந்து இருக்காரா, அதுக்கு அப்பாற்பட்டு இருக்காரு. பாதம் உலக கீழ் இருக்கு, அதுக்கு அப்பால் இருக்கு திருவடி. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் முனை முடியும் எல்லா பொருள் முடிவே. எல்லா பொருளுக்கும் முடிவுல யார் இருக்கா, சாமியுடைய திருவடி விளங்குது. அந்த கீதமினிய குயிலே பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். கீதமினிய குயிலே நீ மூடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லா அந்த வீலான் வர கூவா. இதுல என்ன சொன்னாரு, பாட்டு படிச்சீங்க, என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க பாட சொன்னீங்க, நாங்க பாடணும் அப்படின்னு. கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம். சாமி எடுத்துக்கூடி பாதம் 7க்கும் கீழே இருக்கு. திருமால் எது வரைக்கும் போனாரு, வராகபடி எடுத்து எது வரைக்கும் போனாரு, பாதாள உலக வரைக்கும் போனாரு. அதுக்கு மேலே அவரால் போக முடியல, நின்றுட்டாரு அங்கேயும். இப்ப மேலையும் வர முடியல, அதுக்கு கீழேயும் போக முடியல, நடுவில் மாற்றிட்டாரு அந்த இடத்துல. உடனே அவருக்கு புத்தி டக்குன்னு யோசிச்சாரு, சிவ பூஜை செய்தாலோடய நாம மீண்டு வர முடியாது. உடனே சிவ பூஜை பண்ணாரு, டக்குன்னு மேல வந்துட்டார். கீழே போகல, மேல வந்துட்டார். மேல வந்து பெருமானுடைய பெருமானே உங்களுடைய திருவடி அடியனால பார்க்க முடியாதுன்னு உண்மையை ஒற்றுக்கொண்டார் மகாவிஷ்ணு. அதனால 108 திவ்ய தேசங்களையும் வழிபட பக்தர்களையும் யார் கொடுத்தா,
சிவபெருமான் தான் கொடுத்தாரு. அவருக்கு திருக்கோயிலையும் வழிபட பக்தர்களையும் யார் கொடுத்தா? சுவாமி. பிரம்மா பொய் சொன்னதுனால எங்கேயுமே திருக்கோயில் அவருக்கு இல்லை. அப்போ பொய் சொன்னா என்ன கிடையாது, போஜனம் கூட கிடைக்காது. ஆனா நாம என்ன செய்யறோம், காலையில சொல்ற பொய் நைட்டு 12 மணிக்கு படுத்து உறங்குற வரைக்கும் பொய் சொல்லிடுது. அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஒரு ஆள் போன் போட்டு, எங்க இருக்கீங்க? நான் நான் அடியில் பக்கத்துல தான் இருக்கேன், நாங்க சிவத்துல தான் இருக்கோம். அவர் சொல்றாரு, கூசாம போய் சொல்றாரு, நான் மதுரையில ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். உறங்கிக்கிட்டு முக்கியமான வேலையில இருக்காரா? அடி பக்கத்துல இருந்து பார்த்தேன், ஓ முக்கியமா உறங்குறது முக்கியமான வேலை போலுங்க. அது மாதிரி காலைல எழுந்திரிச்சதும் பொய், இரவு வரைக்கும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கும். பொய் சொன்ன போஜனம் கூட கிடைக்காதுங்கிறது பழமொழி. அதனால குடும்ப அளவுக்கு பொய் சொன்னா சிவபெருமானுடைய திருவடியை அடைய முடியும். பொய் சொன்னா போஜனம் இல்லை, திருவடி கிடைக்காது. சாமி கிட்ட போகவே முடியாது, நெருங்கவே முடியாது. காமம், ரோபம், மதம், ஆச்சரியம் என்கின்ற 60 குற்றங்களை எல்லாம் நீக்கினா தான் நம்ம சாமி கிட்ட போக முடியும். அதுக்கு பெருமானுடைய திருவருள் வேணும். திருவருள் இல்லாம எதையும் செய்ய முடியாது. இதெல்லாம் ஞானிகள் நமக்கு வகுத்தது தான். இந்த பொய் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நூல்கள் தான் நமக்கு இருக்கு. மனமே ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பெண்ணாய் திருமுறைகள் ஓதாய் நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய் மனமே உனக்கு என்ன வாய். இதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு, ஆசையை அறுக்கிறத விட்டுட்டு, பாசத்தை விடுறதை விட்டுட்டு, சிவபூஜை செய்யறதை விட்டுட்டு, அது ஆன சிவபூஜைன்னு. ஏன் ஆனன்னு அந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டாரு? வெறும் சிவபூஜைன்னு சொல்லியிருக்கான். ஏன் ஆன சிவபூஜை அப்படின்னா, ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி சிவபூஜை செய்வாயாக அப்படின்னு. ஆன சிவபூஜை பண்ணாய், திருமுறைகள் ஓதாய், நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய். 5 எழுத்தை என்ன செய்யணும்? நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நமச்சிவாய நமச்சிவாய நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நினைச்சுக்கிட்டே இருந்தா சிவபெருமான் பக்கத்துல போயிடலாம். நினைக்கலன்னா போக முடியாது. 5 எழுத்து, அது நேசமுடன் 5 எழுத்தை நினையாய். அதான் ரொம்ப முக்கியம். அதோட பற்று வச்சு நம்ம 5 எழுத்து சொல்லணும். பெருமான் திருவடி எப்படியாவது இந்த பிறவியில நம்ம அடைய வேண்டும் என்கின்ற அந்த உரைப்போடு, பெருமான் திருவருளால அந்த 5 எழுத்தை நம்ம சொல்றோம் அப்படிங்கிற அந்த உணர்வோடு, எதுவுமே நம்ம கையில இல்லைங்கிற அந்த உணர்வோடு, ஆனவனம் சுத்தமா வாசனை மாலை கூட இல்லாத நிலையில நாம 5 எழுத்தை நேசமோடு ஓத வேண்டும். அதுவும் நினைக்க வேண்டும். முதல்ல நினைச்சாதானே சொல்ல முடியும். முதல்ல சுவாமியோடைய 5 எழுத்தை நம்ம நினைக்கணும். சில பார்த்தீங்கன்னா அனுஷ்டானத்துல அந்த ஜபம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜபம் செய்யும் போது வெளியில சொல்வது ஒரு முறை, அது உரைன்னு பேரு. நாக்கு மட்டும் உள்ள அசைஞ்சா மந்தம் பேரு. வெளியில சொன்னா உரை, நாக்கு மட்டும் அசைந்தால் மந்தம். அப்புறம் மனதால் கணித்தால் மானதம், அறிவால் கணித்தால் சுத்தமானதம் பேரு. இப்ப நீங்க எப்படி சொல்றீங்கன்னு நமக்கு தெரியல, நீங்க எந்த நிலையில சொல்றீங்கன்னு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சு நாக்கு அசைச்சுதாங்க நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது அறிவோடு அறிவாக கணிக்க வேண்டும். அப்படியே சிந்தையில வச்சு அப்படியே சுவாமியுடைய திருவடியை நினைந்து சொல்றது அறிவோடு கணிப்பது. இதில் நீங்க எந்த சக்தி நீங்களே பார்த்துக்கோங்க. உரையா, மந்தமா, மானதமா, இல்ல சுத்தமானதமா நீங்க பார்த்துக்கணும். சரிதான்? ஆனா அறிவோடு அறிவாக கணிச்சாதான் சிறப்பு. எண்ணுதற்கு எட்டார் அப்பேற்பட்ட கருணிமா கடல், எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டார். எண்ணுதற்கு எட்டார். சாமி இப்படிதான் இருப்பார் அப்படின்னா அதுக்கு அப்பால் இருப்பாரு. சாமி ஆணா நினைச்சீங்கன்னா ஆணா இருக்க மாட்டாரு, பெண்ணா நினைச்சா பெண்ணா இருக்க மாட்டாரு. ஏன்னா மாணிக்கவாசகர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு, சிவருவன் ஆணும் மல்லன் பெண்ணும் மல்லன் அழியும் மல்லன்ட்டாரு. நீங்க எப்படி பார்ப்பீங்க? அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அழியும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படிதான் பார்க்க முடியும் அப்படின்னா, அவர் பார்த்து காட்டணும். தன்னுடைய வடிவத்தை இறைவன் பார்த்து காட்டினாதான் அதை நாம உணர முடியும். இறைவன் எப்படின்னா அனுபவ பொருள். சிவபெருமான் எப்படிப்பட்ட பொருள்? அறிகின்ற பொருள் அல்ல. சிவபெருமான் அறிகின்ற பொருள் அல்ல, அவர் அனுபவ பொருள். யாரு உள்ள போய் சிவபெருமானை ஆழ்ந்து சிந்திக்கின்றார்களோ, அவரை அனுபவிக்கின்றார்களோ, அவர்களே இங்கு சிறந்தவர்கள். சைவ வழிபாட்டுல சிவபெருமானை முழுமையாக அணிவித்தவர்களே ஞானிகள். திருமணத்துல நல்லா அனுபவிச்சிருக்காரு. அதனாலதான் பாட்டு 3000 பாடல்கள் இருக்காரு. பாட வச்சது யாரு? சிவபெருமான். எழுத வச்சது யாரு? சிவபெருமான். அதை எடுத்து கொடுத்தது யாரு? ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்க யோசிச்சு. பார்த்தீங்களா, கரெக்டா சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, ஞானசம்பந்த பெருமான் தான் திருவாவூரத்துல போய் இங்க தமிழ் மனம் கமலுகின்றதுன்னு பார்த்து உடனே அந்த திருமந்திரத்தை அங்கிருந்து எடுத்து கொடுத்தது ஞானசம்பந்தர். எப்படி கரெக்டா சொல்றாங்க பார்த்தீங்களா? சரி, இல்லை அவங்க சொப்படி நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்களாம் கொஞ்சம் கம்மிதான் சிறப்பாக சொல்றாங்க. சரி, அதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். திருமந்திரத்தை எடுத்து கொடுத்தது யாரு?
ஞானசம்பந்த பெருமான். எங்க? திருவாவடுதுறையில. அங்கதானே அவர் அடங்கியிருக்காரு. பார்த்துருக்கீங்களா? போயிருக்கீங்களா? திருவாவடுதுறை போனது இல்லையோ? போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. அந்த மூலையில பார்த்துருக்கீங்களா? அவர் தவம் செஞ்ச இடம், அந்த அரச மரம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. சரி. எண்ணுதற்கு எட்டார் எழிலார் கடல் இறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய். இப்ப வாமன வடிவம் எடுத்து இவர் போனாரு. யாரு? திருமால் போனாரு. குட்டைய போனார்ல, நிலத்தை கேட்டாரு. நிலம் வந்து இப்படி இருக்கா இப்படி இருக்கா? நிலம் இப்படிதானே இருக்கு, இப்படிதானே அவர் அளக்கணும். எதுக்கு இப்படி அளந்தாரு? 2 அடி அளந்தாச்சு, 3வது அடி எங்க வைக்கணும்? என் தலையில வைங்கன்னாரு அந்த மகாபலி சக்கரவர்த்தி. உடனே அவர் தலையில தூக்கி வச்சாரு. அதானே. ஆனா அளக்குறது எப்படி அளக்கணும்? இப்படி அளக்கணும். இப்படின்னு அவரால் அளக்க முடியாது. அதனால அவர் இப்படி அளந்தாரு. உங்களுக்கு நிலத்தானே கேட்டாரு. நிலம் அளக்கணும் இப்படிதானே அளக்கணும். அவர் மேல் நோக்கி அளந்தார். 2வது, அப்படி வளரும் போது அவரால் வளர முடியல. என்ன செஞ்சாரு? கைலாய மலையை தியானித்து கொண்டே இருந்தார். கைலாய மலையை தியானிக்க தியானிக்க அவர் வளர்ந்துக்கிட்டே போனாராம். அதை நினைச்சா வளர முடியுமா அப்படின்னா வளர முடியும். ஏன்னா சுந்தரம் சுவாமிகள் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை. அந்த பாட்டில் வருதா? நாங்க தினசரி அந்த பாட்டை தான் பாடிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது. ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவலன் ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழாள் இசைந்தேத்திய பத்திவையும் ஆளி கடலறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே தானனை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து. அப்படி பாடணும். அப்படித்தானே பாடுவீங்க? சரி. சாமி வந்து எந்த நேரமும் பாடிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்கள பாடணும்னா, மற்றவங்க அந்த காலத்துல புலவர்கள்லாம் போய் பாடினாங்க. எதுக்குன்னா, எதுக்கு பாடுவாங்க தெரியுமா? டப்பு கிடைக்கும் பாடுவாங்க. அரசே உங்களை மாதிரி ஒரு ஆள் உண்டா அப்படின்னா உடனே ஒரு ஒரு பொன்முடி ஊத்தி குடியா அப்படிம்பாங்க. அவங்கள பார்த்தோன்னா கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம தெருவில் தான் உட்காந்துருக்கணும். ஆனா எங்க சிவபெருமான் நீ போட்டி பாடி பாடி அவங்க எப்படி வச்சிருக்கான்னு பாரு, என்னென்னலாம் தருவார் அப்படின்னு சுந்தரபுரம் சொல்றாரு. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் ஆவினும் தொண்ட தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுவின் புலவீர்கள். புலவர் பெருமக்களே, நீங்க மற்றவங்களெல்லாம் போய் பாடாதீங்க. ஒரு எல்லைக்கு மேல அவங்களால கொடுக்க முடியாது. எங்க சிவபெருமான் நீங்க போட்டி பாடி பாருங்க, என்ன தருவாரு? இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம். இம்மையே என்ன சொல்றாரு? இம்மையில என்ன கொடுப்பாரு? சோறு. கூரைன்னா என்னது? வீடு, உடுத்த உடை, எல்லாத்தையும் எங்க சிவபெருமான் தந்தாரு. உடுத்த உடை, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இதெல்லாம் இது எல்லாமே எங்க சிவபெருமான் இம்மையிலே தருவாரு. வேற என்ன எங்க சிவபெருமான் தருவாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அதுக்கு பதில் அடுத்த வரையில சொன்னாரு. அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. இம்மையில சோறு கூரை, வேற என்ன செய்வாரு? நம்மளுடைய இடரையும் கெடுப்பாரு, நமக்கு வரக்கூடிய துன்பத்தையும். இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. ஒரு குருடரு கோயிலுக்கு வெளியில உட்காந்து உட்காந்துட்டு எல்லாரும் சாமி போய் பார்த்துட்டு இருந்தாங்க. உனக்கு தான் சாமி பார்க்க தெரியல, நீ எதுக்கு கோயிலுக்கு வரணும்னு ஒருத்தர் அந்த குருடரை பார்த்து கேட்டாரு. எனக்கு தெரியாது, சாமி எனக்கு தெரியும்ல அப்படின்னாரு. சாமி ஒரு பாப்பாரா பார்க்க மாட்டாரா? குருடர் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? அதுக்காக வந்திருக்கேன்னாரு. அவரு வாயை கொத்திட்டு போயிட்டாரு. இப்ப நாம சாமியை பார்க்க போறது கிடையாது, சாமி நம்மளை பார்க்கறதுக்கும் கோயில் போறோம். புரியுது உங்களுக்கு? நிறைய பேர் நான் கோயிலுக்கு போறேங்க. நம்ம நினைச்சாலும் கோயிலுக்கு போக முடியாது. பெருமான் அழைக்கணும். சாமி அழைச்சாதான் நம்ம கோயிலுக்கு பார்க்கணும். 2வது அவர் பார்வை நம்ம மேல படணும். புரியுது உங்களுக்கு? யார் பார்வைப்படணும்? சிவபெருமான் பார்வை பட்டாலே நம்மளுக்கு பாவ விமோசனம்.
அத்தா உன் அடியேனை அன்பால் அத்தாய் அருள் நோக்கி தீர்த்த நீர் ஆட்டி கொண்டாய். அருள் நோக்கு சாமி பார்த்தாலே நம்முடைய ஆணவ குலத்தை என்ன செஞ்சிருவாரு? கழிவு. அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டி கொண்டாய். எத்தனை அரிய நீ எளியானாய். என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய். நான் எப்படிப்பட்டவன்னா பித்தனேன், பேதையேன், பேயேன், நாயேன், பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாய் என்று. இத்தனையும் எம்பரமோ ஐயா ஐயோ என் பெருமான் திருக்கருணை இருந்தவாறே என்று கூட யார் சொல்றான்? அப்பர் சாமியே சொல்றாரு. எந்த பாட்டுல? அந்த ஆட்டு வித்தால் ஆடாதாரி பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுல சொல்ற அந்த இதுல வரும், அத்தா உன் அடியேனை அன்பாளார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய். எத்தனை அரிய நீ எளியானாய். என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய். எத்தனை சொல்றாரு. இந்த பாட்டை மட்டும் ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன். இந்த பாட்டு அத்தா உன் அடியேனை அன்பார். அதை சொன்னோம்னா நம்ம இது முடிக்க முடியாது. அடி இன்னைக்கு 10 வரியாவது எடுத்துருவோம் பார்த்தேன். இன்னைக்கு 5 வரி தான் முடிஞ்சிருக்கு. ஒன்றும் கவலை இல்லையே. அடுத்த தடவை பார்த்துக்கிறோமா? முடிச்சிருவோமா இல்லை இன்னும் பேசணுமா? டைம் இருக்கா? ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? எண்ணுதற்கு எட்டார் எழிலால் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர். இப்பேற்பட்ட சாமியுடைய புகழெல்லாம் சொல்லி முடியாது. எத்தனை நூல்கள் படித்தாலும் சாமியுடைய புகழ் சொல்லி முடியாது. அப்பேற்பட்ட புகழுடையவர் சிவபெருமான். எத்தனை நூல்கள் வந்தாலும் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எண்ணில்லாத நூல்கள். நம்ம சைவம்னா பல்கலைக்கழகம். மற்ற சமயங்களுக்கெல்லாம் ஒரு நூல் போதும். இப்போ கிறிஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா பைபிள், முஸ்லீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரான். இப்போ நமக்கு ஒன்றா இருக்கு. எத்தனை நூல்கள் இருக்கு? 12 திருமுறைகள் இருக்கு. சிவன் நூல்கள் எத்தனை இருக்கு? எத்தனை தலப்புராணங்கள் இருக்கு? இப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு ஒரு வாத்தியார் போதும். ஒரு வாத்தியார் போதும்ல. அதே இது காலேஜுக்கு எத்தனை பேர் வேணும்? ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒரு வாத்தியார் வரணும். நம்மளாம் பல்கலைக்கழகம். எத்தனை அருளாளர்கள் நமக்கு சொல்லணும். நம்ம சமயமே மிகப்பெரிய சமயம். எல்லாவற்றையும் கடந்த சமயம் சைவ சமயம். சைவ சமயமே சமயம். சமயா அதீத பழம்பொருளை கைவந்தளவே மண்டல் வெளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்து உலரும் சமயனில் புகுத வேண்டாம். முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று யார் அழைக்கிறார்? தாய்மான சுவாமிகள். சிவா இந்த பாட்டை நாங்கள் பாடுவோம் சிவா அப்படிங்கிறீங்களா? அந்த தேவாரம் பாடும்போது பாடுவீங்களா? கடைசி சைவ சமயமே பாடுவீங்க. இப்ப பாடுறது இல்லையா? அப்படியா? காகம் உறவு கலந்துண்ண கண்டி அகண்டாகார ஆர சிவ சிவபோகமென்னும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி புரணமாய் கிடக்குதையோ ஏக உருவாய் கிடக்குதையோ இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே அப்படிங்கிற எப்படிப்பட்ட சமயம் இது? காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டாகார ஆர சிவ போகம் என்னும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமா கிடக்கு. இதை பருகிறதுக்கு வாங்கின தாய்மான சாமி அழைச்சா நாம சீரியல்லே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாம எங்க போக மாட்டேங்கிறோம்? இதை தாண்டி போக மாட்டேங்கிறோம். இங்கேயே இருக்கோம். அதுலயே சொன்னாரு, ஒவ்வொரு பாட்டிலையுமே சொல்றாரு, சைவ சமயமே சமயம் சமயா அதீத. சைவம் கடந்த சமயம் சைவ சமயம். ஏன் அப்படின்னா சைவ சமயம் ஒன்றுதான் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம். கடவுளால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம் எது என்று கேட்டால் சைவ சமயம் மட்டுமே. மற்றதெல்லாம் சமயமே இல்லைன்ட்டார். சமயம் அதீத பழம்பொருள்ட்டார். அதனால சாமி தோற்றுவித்த சமயம் எதுன்னா சைவம். இப்ப நீங்க எந்த ஒரு சமயத்தை நீங்க சொல்லும் போது முதல்ல எதை சொல்வீர்கள் என்றால் சைவத்தை தான் சொல்வீர்கள். அப்படிதானே சொல்வீங்க. இப்ப கிளாஸ்ல நீங்க பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, சமயங்கள் சொல்றான் அப்படின்னு நீங்க போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சைவம், வைஷ்ணவம், சமண சமயம், பௌத்தமம், கிறிஸ்துவம், இஸ்லாமியம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? முதல்ல எதை சொல்லுவாங்க? சைவத்தை தான் சொல்லுவாங்க. சைவம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட. அதைத்தான் முதல்ல சொல்லுவாங்க. ஏன்னா கடவுளால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம் சைவ சமயம். அதுக்கு தலைவர் யாரு? சாட்சாத் சிவபெருமானே. மறந்துடக்கூடாது. சிவபெருமான் ஒருவர் தான் முழு முதல். அவருக்கு இருக்கக்கூடிய அங்கடையாளங்கள் வேற எந்த சுவாமிக்கும் கிடையாது. அவர் ஒருத்தர் தான் கங்கையை தலையில் வச்சிருப்பாரு. அவர் ஒருத்தர் தான் பிறையை அணிஞ்சிருப்பாரு. அவர் ஒருத்தர் தான் உடுக்க வச்சிருப்பாரு. அவர் ஒருத்தர் தான் நெருப்பு வச்சிருப்பாரு. அவர் ஒருத்தர் தான் சுடுகாட்டில் இருப்பாரு. மற்ற எந்த சாமியும் இந்த பக்கமே வராது. கடைசி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிறவில சிவபெருமான் நன்றாக வழிபாடு செய்து திருமுறைகள் பாடினால் இறக்கும் தருவாயில் இந்த உயிரானது வேதனைப்படாது. மறந்துடக்கூடாது. இறக்கும் தருவாயில வேதனைப்படாது. பெரும்பாலும் இங்க இருக்கிறவங்க 40 வயசை கடந்திருப்போம். 1-2 பேர் தான் வயசு கம்மி. மற்ற எல்லாருமே 40 வயசை கடந்திருப்போம்னு நினைக்கிறேன். அளவுக்கு 40 தாண்டிச்சுனாலே நம்ம என்ன செஞ்சிடணும்?
ஒன்று ஒன்றா குறைக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா வயசானதை ரொம்ப அந்த கடலை மிட்டாயை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கடலை மிட்டாய் விட முடியல, பால்கோவா விட முடியல. அப்புறம் தான் ரொம்ப அதிகமாக அதில் மேலே ஆர்வம் வருது. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இதுல இருந்து நீங்க விட வேண்டும் என்றால் அதை டக்குன்னு விட்டுட்டீங்கன்னா அது மேல உங்களுக்கு மோகம் அதிகமாயிரும். மறந்துருக்கும். நான் நாளை முதல் பால்கோவா தொட மாட்டேன் அப்படின்னீங்கன்னா அதை ரொம்ப நீங்க சாப்பிட போறீங்கன்னு அர்த்தம். அதுல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிறதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமா விடணும். இன்னைக்கு ஒரு முழு பால்கோவா சாப்பிட்றீங்களா, அதை கொஞ்சம் காவாசி குறைங்க, முக்காவாசி சாப்பிடுங்க, அப்புறம் குறைஞ்சி அரையாக்குங்க, அப்புறம் காவாக்குங்க, அப்புறம் சுத்தமாக விடுங்க, விட்டுருவீங்க. நீங்க முழுமையா இந்த குடியாரம் பற்றி விடிஞ்சா போச்சு கேள்விப்பட்டிருக்க, நாளை முதல் குடிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் பயங்கர குடியா வந்து வீட்டுல வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நாளை முதல் அப்படி சொல்றாலும் நீங்க நம்பவே நம்பாதீங்க, அவங்க ரொம்ப குடிக்க போறாங்கன்னு. ஒரு இதுல இருந்து முழுமையாக நீங்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைக்க வேண்டும். குறைச்சா நீங்கிடலாம். நீங்க முழுமையா நீக்கணும்னு நினைச்சா உங்களால முடியவே முடியாது. ஏன்னா நூல்கள் சொல்லுது, அதை வச்சு சொல்லுது. இப்போ அடியனை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நாங்கெல்லாம் வழிபாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கறிமுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமா, எப்படி விட்டோம்னா இப்படிதான். நமக்கு சொன்ன குருநாதர் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. சரவணா நீ வந்து இப்படி நாளை முதல் விட்டேன், நான் சொன்னது நான் விட்டேன் அப்படின்னு. அதான் மறுபடியும் எங்கள் வீட்டில் ரொம்ப வச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா விடவும் அப்படி விட்டாச்சு. இது அவங்களுக்கு நம்மளால முடியும். சாமி திருவருள் இருந்தால் கண்டிப்பா என்ன செஞ்சிடலாம், அதுல இருந்து நீங்கி நம்ம வந்து பெரும்பாலும் இங்க யாரும் அப்படி இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். யாரும் கறிமுட்டைலாம் சாப்பிட மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை அப்பாட எனக்கு வேலை ரொம்ப மிச்சம். ஏன்னா அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா அதை விட வேண்டும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நாம் நீங்கினால் நாம் என்ன செஞ்சிடலாம், அதை முழுமையாக விட்டு விடலாம். புரிஞ்சா? கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்து எண்ணுதற்கு எட்டார் எழிலால் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து விக்காய் விலங்கு ஒளியாய். சாமி எப்படிப்பட்டவர், சுயம் பிரகாசம். அவர் எல்லாவற்றையும் கடந்தவர். அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்து விளங்குவது சிவம். அது எப்படிப்பட்ட பொருள், அருளோடு, அதுவும் சுயம் பிரகாசம், எங்க பார்த்தாலும் ஒளிமயமானது. அது சாமி நீங்க எப்படி நீங்க உருவமற்ற நிலையில நீங்க பார்க்கும்போது சாமி வந்து சுயம் பிரகாசம். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கக்கூடிய பொருள். இப்ப போய் தியான கிளாஸ்ல போய் என்னங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டா, நான் பூமி இருட்ட போய் படிச்சுட்டு வந்தேங்கிறாங்க. அங்க போய் இருட்ட போய் படிச்சுட்டு வந்தேங்க. இருட்டாக போய் நம்ம ஏற்கனவே இருள் தான் வந்திருக்கோம். இப்ப நம்ம எங்க போகணும், வெளிச்சத்துக்கு போகணும். சாமி சிவம் பிரகாஷ். முருகப்பெருமான் கையில வச்சிருக்க வேலு பார்த்துருக்கீங்களா, அந்த வேலாயுதத்துடைய பவர் எப்படிப்பட்ட பவர்னா, ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், சொல்லியிருக்கேனா, வேலாயுதத்துடைய பவரை சொல்லியிருக்கேனா, எப்படிப்பட்டது, 100 கோடி சூரியனை உருக்கி கருக்கட்டி வார்த்தால் என்ன ஒரு ஆற்றலோ முருகப்பெருமான் கையில வச்சிருக்கக்கூடிய வேலாயுதத்துடைய சிறப்பு. அருணதன பன புயக சுதிகையில் அகில புவனமும் உதவும் மலை மகள் அமலையாரிய யந்தரி சுந்தரி இமயமாமையில் அம்பை சுயம்பகி அச்சுத சகோதரி அனைத்தும் வேத தலைவி அற்புத புராதனி வரப்பிரகாச பிரகதி அம்பற்குண்டல பேதை சாம்பவி விம்ப கிஞ்சுக புவை பூங்கொடி அச்சதலச்சத பக்த குணத்திட அச்சதலச்சி அச்சி சடச்சரி திருமைந்தன் முகம் 1000 விளங்கியதொரு 6 தர வந்தருளும் 6 முக புண்டரிகன் அருமறை திறந்துவன் சங்கிராம கற்குமிக அபயமிட அஞ்சல் என்று கீரனுக்கு உதவிய அரசரிய வாமனம் முனிக்கொரு தமிழ் திரவியம் வெறிதமாக வெறித்த கடவுட்புலவன் அனுபவ சித்த பவக்கடலில் புகாதி என விரவி எடுத்து அருள் வைத்த கடல் கிருபாகரன் ஆசிலாதார தபோதரர் இன்பூரும் வாசிகாதீத மனோலய பஞ்சரன் அகரும் ருகமத கலப பரிமள முக விகட முகபட கடின புலகிதன் மரகத பச்சை திவாகரன் வடிவை உருக்கி வடித்த திருக்கைவேல். அப்படிங்கிற எவ்வளவு சொல்றாரு அந்த வேலை எப்படி இருக்குமா, மரகத பச்சை திவாகரர் வடிவை உருக்கி வடித்த திருக்கை வேல். முருகப்பெருமான் வச்சிருக்கக்கூடிய வேடு 100 கோடி சூரியனை உருக்கி கருக்கட்டி, ஒரு சூரியனுடைய ஆற்றலை நம்மளால தாங்க முடியாது. 100 கோடி சூரியனை உருக்கி கருக்கட்டி பார்த்தா எப்படி இருக்கும். அப்ப சாமி எப்படி இருப்பாரு, எவ்வளவு பிரகாசமா இருப்பாரு பாருங்க. கை வச்சிருக்க வேலை இவ்வளவு ஆற்றலுடையதுன்னா சாமி எப்படி பிரகாசமா இருப்பாரு. எங்க பார்த்தாலும் சுயம் பிரகாசம். இந்த உலகத்துக்கு இந்த சூரிய ஒளி இல்லைன்னா நம்மள வாழ முடியுமா, யோசிச்சு பாருங்க. சாமி நமக்கு வேறா இருந்து சுவாமி சூரிய ஒளியாக இருக்காரு. மிக்காய் விலங்கு ஒளியா, எங்க பார்த்தாலும் ஒளிமயமா இருக்கு. காலையில சூரிய உதிக்கலாம், நம்ம எங்கேயாவது வெளியில வேலைக்கு போக முடியுமா, என்ன செய்ய முடியும். சாமி எவ்வளவு கருணை காட்டுறா இருப்பாங்க நமக்கு. சரி, சூரிய ஒளி மட்டும் இருந்தா போதுமா, நம்ம கண்ணில் ஒளி இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, பிற ஒளியும் பார்க்க முடியாது. கண்ணுக்கு ஒளியாவும் சாமி தான் இருக்காரு.
சரி, கண்ணுக்குரிய வாங்குறதுக்கு சூரிய ஒளியினாலும் என்ன செய்ய முடியாது, பிற பொருளை பார்க்க முடியாது. சரி, எல்லாத்துக்கும் மேல இந்த உடம்பு போய் அது உடம்புல உள்ள கண்ணு போய் காட்டினா தான் பிற பொருளை பார்க்க முடியும். உடம்புக்கு எது அறிவிக்குது அப்படின்னா உயிர் அறிவிக்குது. சரி, இந்த உயிருக்கு யார் அறிவிப்பா அப்படின்னா சிவபெருமான் அறிவிச்சாதான் இந்த உயிர் அறியும், இல்லைன்னா அறியாது. ஏன் அப்படின்னா இந்த உயிரோடைய தன்மை என்னன்னா அறிவித்தால் அறியும் அறிவு. உயிருடைய அறிவு என்னது? அறிவித்தால் அறியும் அறிவு தான் உயிருடைய அறிவு. இரண்டாவது, இது சார்ந்ததின் வண்ணமாகவே இருக்கக்கூடியது சிறப்பு. பொது என்பது அறிவித்தால் அறியும் அறிவு, சிறப்பு என்பது சார்ந்ததின் வண்ணமாக இருக்கக்கூடியது இந்த உயிரினுடைய சிறப்பு இயல்பு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எல்லாரும் பார்க்காங்க. எது இது வந்து பூத வேதாள வகுப்பு சொல்லி அருணைநாத பெருமான் பாடினது. வகுப்புல படிச்சிருக்காரு, வேல் வகுப்புல பாடியிருக்காரு அருணைநாத பெருமான். அடியனை அவர் பாடுறத வச்சு அடியனை பாடி பார்த்தேன் இந்த பாட்டை. அவருக்கு சகலமா இப்ப நான் அடியில் கூட கொஞ்சம் திக்குறேன், அவர் திக்காம கட 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 கடன்னு பாடுவார். ஏன்னா அதுலயே ஊறி போயிருக்காரா, அடிக்கடி சொல்லலாம் அருணைநாத பெருமான். அவர் எத்தனை திருப்புகழ் பாடுவாரு, எத்தனை வேல் வகுப்பு மயில் விருத்தம் எல்லாமே சிறப்பா பாடுவாரு. நம்ம வாரியா சொல்ற அப்பேற்பட்ட தனி சிறப்புடையது. அப்ப சாமி எப்படிப்பட்டவர்? சுயம் பிரகாசம். எண்ணுதற்கு எட்டார் எழிலால் கலங்கெஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளி எண்ணிறந்து எல்லை இல்லாதானே என் பெரும். எண்ணிறந்து எல்லை இல்லாதானே அவ என்ன எண்ணிக்கையெல்லாம் கலந்து ஒரு சாமி. இந்த உலகத்துல நமக்கு கணக்கு பண்றோம்ல, நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளவு கணக்கு பண்ண முடியும்? அந்த அந்த இது கால்குலேட்டர் எவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும்? அந்த போர்டு இருக்கிற வரைக்கும் தான் அதை கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல சாமி அந்த எண்ணிக்கையெல்லாம் கடந்தவர். எண்ணிறந்து எல்லை இலாதானே பெரும் சீர். அப்பேற்பட்ட புகழையுடையவர் சிவபெருமான். பெரும் சீர்னா சிவபெருமானுடைய புகழ்னு அர்த்தம். எத்தனை நூல்கள் வந்தாலும் இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நமக்கு சுவாமியுடைய நூல்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அவன் புகழுக்கு கொஞ்சம் கூட மாற்றமே வராது. அவன் குறைவில்லா நிறைவே கோதில்லா அமுதே. அப்பேற்பட்டவர் சிவபெருமான். குறைவில்லா நிறைவு கோதில்லா அமுது. புகழுக்கு வந்து கொஞ்சம் கூட பந்தமே வராது. ஏன்னா அப்பேற்பட்ட புகழையுடைய சிவபெருமான் என்று சொல்லி இத்தோடு நம்ம உரையை நிறைவு செய்வோம். எல்லாம் கொஞ்சம் சோகமா பார்க்குறோம். அதுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை காலகாலத்தில் இவன் முடிப்பானா அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியல. சரி சரி, அடுத்து நம்ம தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அடுத்து 2 வாரம் கழிச்சு அது வரைக்கும் இப்போ பேசுனதை நீ வீட்டில் போய் சற்று சிந்திச்சு பார்க்கணும். அவ்வளோதான். சிவா சொன்னாரே, என்னதான் சொன்னாரு இன்னைக்கு அப்படின்னு கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க, சிந்திச்சு பாருங்க. இவர் சொன்னது சரிதானா? அதாவது முதல்ல கற்கணும், விஷயத்த படிக்கணும், முடியலையா கேட்கணும். நம்ம படிச்சுப்பாங்க. நம்மளும் எத்தனையோ தடவை சிவபுராணம் படிச்சிருப்போம். விஷயங்கள் இவ்வளவு இருக்கா அப்படின்னு தனியா உட்காந்து நீ என்ன செய்யணும், விஷயங்களை கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் தனியா உட்காந்து சிவா இன்னைக்கு பேசினாரே அது சரிதானா அப்படின்னு உட்காந்து சிந்திக்கணும். சிந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு தெளிவு வரணும். ஆமா, சிவா சொன்னது சரிதான், சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள், எல்லா தெய்வமும் சிவபெருமானை தான் வணங்கியிருக்காங்க அப்படிங்கிற தெளிவெல்லாம் எப்போ வரும்? சிந்திச்சாதான் தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வழியில நாம ஈடுபட ஆரம்பிச்சோம். தெளிவா சொல்லிடுச்சு. சைவ சமயமே சமயம் தெரிவிச்சா அந்த சமயத்துக்குள்ள வர வேண்டியது, திருநீரை பூச வேண்டியது, ருத்ராஜத்தை அணிய வேண்டியது, அதுக்குரிய விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிச்சு இந்த பிறவிலிருந்து தப்புவதற்கான வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அதுக்கு பணி செய்ய வேண்டும். என் கடன் பணி செய்து. சுந்தரம் சாமி அப்படித்தானே சொன்னாரு. வித்தகம் பேச வேண்டாம், பணி செய் அப்படின்னாருல சாமி. பணி செய்யணும், இங்க வந்தா பணி செய்யணும். சோம்பேறித்தனத்துல மூட்டை கட்டி வச்சிடணும். என்னைக்கு நம்ம சிவபெருமான வழிபாடு பண்ண வந்துட்டோமோ மூட்டை கட்டி வச்சிடணும். எதை? சோம்பேறித்தனத்தை. இங்கோட்டு புக்கை மூட்டை கட்டி வச்சிடாங்க. எதை மூட்டை கட்டி வைக்கிறோம்? சோம்பேறித்தனம். நம்மளுடைய முதல் எதிரியே சோம்பேறித்தனம். காலையில் எல்லாரும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 6 மணிக்குள்ள கூடுமான அளவுக்கு எந்திரிச்சிடும் சார் அப்படின்னு. 3 மணிக்கு எந்திரிச்சா முனிவன், 4 மணிக்கு எந்திரிச்சா ஞானி, 5 மணிக்கு எந்திரிச்சா அறிஞன், 6 மணிக்கு எந்திரிச்சா மனிதன், 7 மணிக்கு எந்திரிச்சா எருமை, 8 மணிக்கு எந்திரிச்சா காட்டெருமை. இதை நீங்க எந்த லிஸ்ட் நீங்களே பார்த்துக்கோங்க, சரியா? புரிஞ்சுச்சா? அப்போ நான் மனிதன் லிஸ்ட்டை சேர்ந்துட்டேன், நான் 6 மணிக்குள்ள எந்திரிச்சிடறேன் சார் அப்படிங்கிறவங்க ஓகே தான். அதுக்கு மேல தயவு செய்து என்ன செய்யாங்க உனக்கு சரி. இதுகாரம் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த சிவபுராண பாடல்களுக்கு நீங்க கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் வரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றேன். தெரிஞ்சுக்கணும்.
இருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்வாய் வெறி போட ஒரு தாயிருதாய் பல கோடியதாய் உடனே அவமா அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமாரா உயிர்காயன மோத அருள்தாராய் முருகாயன ஓதர மோது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே முனிவோர் அமரோ முறையோ எனவே முதுசூரர் மேல் விடும் வேளாம் திருமால் வீரமன் அறியாதவசீர் சிறுவா திருமால் மருகோனே செழுமாமதில் சேர் அழகார் பொழில் சூழ் திருவீழியில் வாழ் பெருமாளே முருகாயன ஓதர போது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. எல்லாம் சிவபெருமான் பாட வைக்கிறது யாரு? எல்லாமே சாமி தான். அதனால எல்லா விதமான புகழும் சிவபெருமானுக்கு. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் என்னை பயிர்வாய வைகண்டான் சந்ததிக்கு ஒரு மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் வழியில் திருவாவூர் தெரிவான் ஒரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் திருமரப்பு நீண்டோடி தடைக மாதம் பவப்பெரும் உடலை கடந்திருந்ததற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை போப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவுதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னொருள் செங்கோல் உச்சியும் சிவப்பிரகாச தேசியன் மலர்த்தாள் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாதுபேக மலிகுலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா துயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றவம் வெல்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பையம் நீடுக மாமலை வண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றமும் அரவண பார்வதீபதையே என்னால் தேசமனை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்